டிக் டாக் டோ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிக் டாக் டை அப்படின்னு புதுசா இருக்கா? ஸோ இது ஒண்ணும் இல்ல. நான் வந்து எக்ஸ் ஆஸ் அ ஹியூமன் பிளேயர் அண்ட் ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ. ஸோ உங்களுக்கு ஆப்போனன்ட் வந்து ஏஐ விளையாட போகுது. ஸோ இதுதான் இதோட கேமே. ஸோ பேசிக்கலி இது வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் யூஸ் பண்ணி ஏஐ விளையாடுற மாதிரி ஆப்போனண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம் டிக் டாக் டோ. இதில் நீங்கள் நிறைய லாஜிக் லேர்ன் பண்ணுவீங்க அண்ட் ஆல்சோ ஹவு கிளாட் இஸ் ஒர்க்கிங், ஹவு டீப் சீக் இஸ் ஒர்க்கிங், ஹவு தி போத் ஆர் பெர்ஃபார்மிங் வெல். ஸோ விச் மாடல் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் வெல் ஃபார் திஸ் மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் தான் வின் ஆகிட்டேன். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏஐ தானே ப்ரோ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணோம், பட் நீங்கள் தானே வின் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து இப்போ நான் அதுக்கு ஏஐ யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக்ஸ் எழுதியிருக்கேன். But in this project we're going to use a AI completely, guys. So I will show you the difference also. What is the difference between like Claude and like DeepSeek? அது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் you have to install like a VS Code in your machine. And then ஓப்பன் ரவுட்டர் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் ரவுட்டர் டாட் ஏஐக்குள்ளே போயிட்டு ஸோ இங்கே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இதை ஹோவர் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து கிரியேட் ஏபிஐன்னு கொடுங்க. இங்கே நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த நேம் வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கீ கொடுக்கும். ஸோ அந்த கீயை வந்து எங்கேயாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ப்ராஜெக்ட்டில். ஓகேவா? நான் எப்படி கீ ஆட் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு கிவ் வீட் அண்ட் டெய்ல்வின் அப்படின்றத நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் மை installation, right? So now here if I come back here, now we got a npm create vtet latest அப்படின்னு இருக்கு, ரைட்டா? ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் a folder call 6 டிக் டாக் டை. நல்லா இருக்குல்ல பேர்? சீரியஸ்லி டிக் டிஐசி, ரைட்? சாரி, டிக் டாக் டை அப்படின்னு கிரியேட் பண்ணிப்போம். நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி இதில் நம்ம இவங்கள ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுப்போம். டன். ஸோ போட்டதுக்கப்புறம் நவ் வாட் வி கேன் டூ, ஸோ ஹியர் வி கேன் ஓப்பன் த டெர்மினல் அண்ட் யூ ஹாவ் டு கிவ் திஸ் npm create vt at latest. Now give dot slash because நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து டாட் ஸ்லாஷ்னு கொடுத்துக்கலாம். தென் சூஸ் அ ரியாக்ட் அண்ட் சூஸ் அ ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் கிவ் npm install அப்படின்னு கொடுங்க. ஸோ இட் வில் இன்ஸ்டால் த நோட் மாடியூல்ஸ் ஃபார் அஸ். ஓகே, ஸோ இட் வில் டேக் சம் ஃபியூ செகண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பிகாஸ் யூ வில் லேர்ன் ஹவு த ஏஐ மாடல்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் ஒன் டு அனதர் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த மாடலில். ஸோ நான் வந்து இதை கிளியர் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் திங் வி ஹாவ் டு கிவ் npm. ஓகே, பிஃபோர் தட் வி ஹாவ் டு இன்ஸ்டால் த டெய்ல்வின் சிஎஸ்எஸ். npm install tailwind css. ஸோ இதோட டாக்குமெண்டேஷனோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் npm install tailwind css. I think I'll just keep like this way, okay? And I will keep this one to this left side. Okay, perfect. Now the next one is they are asking us to update the vite.config. So இதை காப்பி பண்ணிக்கங்க. vite.config என்ற ஃபைல் இங்கே இருக்குது. Just paste this here and we have to add a plugin into this one and tailwind css அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் வந்து நம்ம பண்ணிக்கலாம், right? So then we have to import the tailwind css in our index.css. ஸோ இதில் index.css அப்படின்றதுல இந்த tailwind வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் ஃபாண்ட் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். Then what we have to test the tailwind is working or not, then just copy and paste this one h1 into this app.jsx RAFCE அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ RAFCனா ஒன்றும் கிடையாது guys. ஸோ ES7 React Redux Snippet அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து VS Code இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ நான் அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா we don't want to manually type const app is equal to like that. We can give RAFCE and if I press enter or tab we're going to get this normal code, okay? And here we have to give the h1. ஸோ இந்த h1 கொடுத்துட்டோம் அப்படின்னா now we can give npm run dev. So now it is going to open in a browser. So if I open, now you see we got underline because நம்ம class வந்து underline font bold text 3x கொடுத்துருக்கோம். இப்போ இந்த underline எடுக்கிறேன் அப்படின்னா there is no underline because நம்ம அந்த class remove பண்ணிருக்கோம். So successfully tailwind is working, guys. So before moving to this project I want to show you something. So stars.in. So this is my new product. So there is a room called war room. So star war room for AI full stack brotherhood. So basically this is going to be something crazy, guys. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்தியாவிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு மாடல் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரெக்கார்டட் செஷன், சாரி இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைவ் செஷன். ஸோ வீக்லி மாடியூல்ஸ் வி கோயிங் டு அப்லோட் ரெக்கார்டட் பைஸ் ஆஃப் வீடியோஸ் அண்ட்
we going to have a three live classes in a week. So on the week of live classes doubt session and whatever the new tools is coming up in the market, so we're going to learn all these things also. And this is a full stack development completely from the base level. So even if you don't know how to use a computer, you can start join this course and you can become a best developer. And there we're going to build a lots of project using AI, not like to-do list or weather or like a boring kind of apps. And we're going to use like a tools of AI like open router, Olama, OpenAI integrator. So in this project also we're going to use like this open router. Okay, even in the YouTube நான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ரவுட்டர் அப்படின்றது தான் கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட்லி திஸ் கிளாஸ் இஸ் பேசிக்லி இந்த தமிழ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் லைவ் ஜூம் கிளாஸஸ் அண்ட் தென் டிஎஸ்ஏ மாஸ்டரி ப்ளஸ் விஷுவல் அண்ட் எமோஷனல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இங்கே நம்ம டார்கெட் பண்ண போகிற கம்பெனிஸ் எல்லாமே ஜாபுக்கு லைக் ஃபேங் பேஸ் கம்பெனி லைக் ஃபேஸ்புக், கூகுள் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் அப்படின்ற கம்பெனி தான் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ வி நீட் டு நோ ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் லைக் interview for that kind of job. So weekly job preparation mission and resume, GitHub and interview preparation, build with tribes. This means like even like நம்ம உங்களை தனியாக விட மாட்டோம். So we going to create some group of people and we going to learn together and we going to build together, guys. So this is our goal. And lifetime support, monthly updates and leadership opportunity inside. And the one promise I'm going to give, that is not like a 100% guarantee job. This is going to be your journey ends with a job. We will be with you டில் தென். ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். ஈவன் லைக் இஃப் யூ ஆர் ட்ரைங் லைக் 3 or 4 கம்பெனிஸ், வி வில் கோனா புஷ் யூ ஹார்ட், வி கோயிங் டு மோட்டிவேட் யூ, வி கோயிங் டு teach you in a next level way. Okay, so you can't imagine how the teaching, how we structure this course. So that is going to be very different than comparing to all the institute in this market, in the market right now. So we are completely different. So if you are interested, I give this link in my description and also my mobile number and also my Instagram account. So if you are willing to join in this community, so you can join, guys. So this is like very low price. I'm not saying low price to everyone, but if you join you will get a job. I'm 100% sure about that. Okay, so here we're going to learn a lot and there is a syllabus here, so you can go through all the syllabus and you're gonna get like a certificates and t-shirt, all these things, and there is a lots of instructions here. So you go and check, and also you can check my Stars Academy review in a Google, and that should be like very good, I think, to trust me, you guys, right? So now we back to our ப்ராஜெக்ட் guys. ஓகே, ஸோ நான் டெய்ல்வின் சப்போர்ட் வந்து முடிச்சாச்சு. சரி, ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த காம்பனண்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே ஐம் கோயிங் டு கிரியேட் அ கேம் போர்டு. ஃபர்ஸ்ட் கேம் BOARD.JSX and another component called scoreboard, because நம்ம ஸ்கோர் காமிக்கணும். scoreboard. Okay, so BOARD.JSX. So I'll just show the output here. Okay, so now we see, okay, actually the way reload ஆயிடுச்சு, it's okay, no problem. And then we going to create a square board, SQUARE.JSX. ஓகே, ஸோ 3 காம்பனண்ட் வச்சுருக்கோம். ஒன்று வந்து கேம் போர்ட், ஸ்கோர் போர்ட் அண்ட் வந்து square.jsx அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அண்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் ஃபோல்டர், யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து எனக்கு ஓப்பன் ரவுட்டருக்கு நான் வந்து ஏஐ ஓப்பன் ரவுட்டர் .js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல். ஓகே, ஸோ ஓப்பன் ஓபி வந்து ஸ்மால் AI open router.js and one more file called winner. Okay, winner winner.js அப்படின்ற 2 ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கோம் inside this util folder. And then I'm going to create a .env for to secure our open API keys. Okay, done, guys. So far this is our component structure. So game board, scoreboard, square, and the helper functions utils takes a AI open router. So in this file only we're going to create all the AI functions and winner. So we're going to find who's the winner, like a bot or human, and the .env, so to manage our secret keys and all these things. Okay, so far so good. And next we have to move on to the app.jsx. ஸோ ஃபர்ஸ்ட் திங், எப்பவுமே ஒரு ஆப் பில்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணணும். பேசிக்லி நம்ம இந்த பிளான் வந்து எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னா, எந்த ஒரு ஆப் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு டிக்ளேர் த ஸ்டேட். ஓகே, ஸ்டேட் அப்படின்னும் போது ஸ்டேட் ஃபார் த 3x அப்படின்னு வச்சுப்போம். 3x3 போர்டு 9 செல்ஸ் பேசிக்லி, ரைட்டா? ஸோ டிக்டாக்டோட இதுவும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் அந்த 9 செல் அப்படின்னு சொல்லி, ரைட்டா? ஸோ ஐம் கோயிங் டு கிவ் அ கான்ஸ்ட் போர்டு BOARD and then I'm going to give like a set board is equal to use state is going to take a array of
9. ஓகே. ஸோ அரே ஆஃப் 9 நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ கன்சோல் பண்ணுறேன் பாருங்க. console.log board அப்படின்னு நான் கொடுக்குறேன். when I save, when I inspect this one, when I go to console, now you can able to see an array with empty array. emptyன்னு fill ஆயிருக்கு. ஓகே. இந்த emptyன்னு fill ஆயிருக்கிறதுக்கு பதிலா நான் வந்து என்ன சொல்ல போறேன்னா fill with, ஓகே, fill with null அப்படின்னு நான் சொல்றேன். so when I save, now you see inside this empty array, now invalid in JSX14 class name, change this to class name, okay, not class. JSX வந்து எரர் அடிக்கும், அந்த எரர் தான் நம்மளுக்கு படிக்குது. ஸோ refresh, now we got a null சொல்லிட்டு நம்மளுக்கு எம்டி லைக் அரே எம்டி அரேக்குள்ள வந்து நம்மளுக்கு நல்லுன்னு சொல்லி ஃபில் ஆயிருக்கு. பிகாஸ் ஐ ஆஸ்க் டு ஃபில் த நல் இன்சைட் திஸ் அரே. ஓகே, டன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் திங், வி ஹாவ் டு செட் அ ஸ்டேட் ஃபார் ஹூஸ் த லைக் பிளேயர் டர்னா இல்லை பாட் டர்னா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ லைக் கமெண்ட் போட்டுக்கலாம். இஸ் இட் த பிளேயர் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பிளேயர் விளையாடுறாங்களா இல்லை பாட் விளையாடுறாங்களா, அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்டேட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் இஸ் பிளேயர் டர்ன் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். தென் செட் இஸ் பிளேயர் டர்ன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ now this is going to be an use state of use state, not use state. So in the use state I'm going to have a true. Done. Okay, so now you see, so this is like is player turn and set is player turn சொல்லி வச்சிருக்கோம். இனிஷியலாக நான் வந்து player turn வந்து ட்ரூன்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வி ஹாவ் டு மூவ் ஆன். யார் வந்து வின் ஆனான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பிளேயர் வின் ஆனாரா இல்லை பாட் வின் ஆச்சா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹியர் வாட் ஐல் டூ, ஐல் ஜஸ்ட் கிவ் லைக் எக்ஸ் ஃபார் ஹியூமன் அண்ட் ஓ ஃபார் பாட்டு, ரைட்? ஸோ பாட்டு ஆறு. இதில் இன்னொரு லாஜிக் என்ன அப்படின்னா, ட்ரா ஆயிரும் மேட்ச். சரியா? ஸோ யாருமே வின் ஆகல அப்படின்னா DRAW அப்படின்னு போட்டுப்போம். இதில் கான்ஸ்ட் லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ வின்னர் அண்ட் செட் வின்னர். this is going to be is equal to use state. இனிஷியலாக நம்மளுக்கு யார் வின்னர்னு தெரியாது. ஸோ ஐம் கோயிங் டு செட் த ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு நல். ஓகே, நாட் ஈக்குவல் டு, ஸ்டேட் இஸ் கோயிங் டு செட் அட் டு பி நல். Done. So next one we have to check for the score tracking. So SCORE, score tracking, TRACKING. ஸோ எவ்வளோ ஸ்கோரு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராக் பண்ணோம், ரைட்டா? ஸோ ஸ்கோர் அப்படின்னு நான் சொல்லி நான் ஒரு வச்சுக்கிறேன். ஸோ ஸ்கோர் டேக்ஸ் அ செட் ஸ்கோர், SCORE, and here I'm going to use a use state. And if anyone here like a game developer யாராவது இந்த வீடியோஸ் வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா, எனக்கு கேம் டெவலப் பற்றி வீடியோ வேணும்னு சொல்லி போடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். லைக் யூனிட்டி பேஸஸாக நான் வந்து கேம் டெவலப் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் guys. ஓகே, ஸோ ஜஸ்ட் புட் மென்ஷன் இந்த கமெண்ட். ஸோ ஹியர் அண்ட் ஐம் கோயிங் டு கிவ் அ ஓ ஃபார் லைக் என்ன வைக்கலாம், 0 இனிஷியலி. ஓகே, ஸோ எக்ஸ் வந்து இனிஷியலாக 0 அண்ட் ஓ வந்து இனிஷியலாக 0. ஒரு ஆப்ஜெக்டான அந்த ஸ்டேட் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன், ஸ்கோர் அண்ட் செட் ஸ்கோரு. ஓகே, then we have to check for like அவ்வளோதான். இது வரைக்கும் இப்போதைக்கு போதும். now we can work on like component things. okay, so now what I'll do, instead of this h1 I'm just going to create a div here. so this div is going to take a class name. so நம்ம இது ஒன்று கொஞ்சம் இது பண்ணிப்போம், இப்படி வச்சுக்கலாம். சரியா? so now I'll keep it like this way. done. ஸோ நான் இந்த கிளாஸ் நேம் டெய்ல்வின் கிளாஸஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து நான் என்ன சொல்கிறேன், மினிமம் ஹைட் வந்து எனக்கு லைக் ஸ்க்ரீன், மினிமம் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ மினிமம் ஸ்க்ரீன் வந்து எனக்கு ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தென் பிஜி வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ லைக் ஒன் லைக் டார்க் ப்ளூ மாதிரி கொடுத்துக்கலாம். 0F1 and 0F1. then we can give like a 7 to A, 7 to A. so save பண்ணுறேன். now when I refresh, now okay, so there is no value la, h1 hello அப்படின்னு கொடுத்தனா, now you see, now we got a hello here with the background வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் டார்க் கலரில் வந்திருக்கு, ரைட்டா? ஸோ அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இங்கே டெக்ஸ்ட் வந்து I'm just going to give like a white. so now we got a text white and then we give like a flex and then flex column and then item center, then justify center. ஓகே, ஸோ ஆக்சுவலி இது வந்து மினிமம் ஹின்னு போட்டு HIN போட்டேன், MIN அது. ஓகே, ஸோ ஹைட்டு
சாரி h screen. So now we got a full screen guys. So good. So நான் இங்கே மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் சின்னதாக மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இவ்வளோ தான் இந்த கிளாஸஸ். ஸோ நம்ம வந்து சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணியாச்சு யூசிங் ஃப்ளெக்ஸ். ஸோ now here I gave a class name called text 3xl font bold margin bottom 4 tic tac tie with a robot emoji. Now we got everything here. That's so good, right? ஸோ நெக்ஸ்ட் ஒன் we have to give a call our scoreboard. ஸோ இந்த காம்பனன்ட்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு நான் RAFCE அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, RAFCE, now this returns a game board, and RAFCE, this returns the scoreboard, and here RAFCE, and it returns the square. Done. Okay, so now here I'm just going to call my scoreboard. Okay, SCO, actually import பண்ணணும்டா ஃபஸ்ட். ஒரு சில டைம் வரும், ஒரு சில டைமில் வராது. import scoreboard, and here after that import game board அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், here I'm just going to give call my first component called scoreboard. ஓகே, scoreboard கால் பண்ணியிருக்கேன். ஸோ now we got the scoreboard. ஸோ இந்த ஸ்கோர்போர்டில் நான் இனிஷியலாக இங்கே ஸ்கோருன்னு சொல்லிட்டு ஒரு லைக் ஸ்டேட் வச்சுருக்கேன். என்ன பாருங்கள், வித் ஆப்ஜெக்ட் எக்ஸு ஓன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ இட் டேக்ஸ் டூ வேல்யூஸ் எக்ஸு ஓ, அண்ட் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது இனிஷியலி, பிகாஸ் ஸ்கோரோட இனிஷியல் வேல்யூ 0வாக தான் இருக்கும். நான் ஸ்கோர் அப்படின்ற ஒரு ப்ராப்ஸில் என்னோட இந்த ஸ்கோருன்ற ஸ்டேட்டை வந்து ஆக்சுவலி நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். சரியா, நான் என்னால் என்ன பண்ண முடியும், இந்த ஸ்கோருக்குள்ளே போயிட்டு நான் we can able to destructure that, right? So now I'm going to destructure the score. So here I'll just take this div, and first I'll just console.log and show you. Now we can see that what object we are getting right here. So I'll just console here, and if I open now, just refresh. Now you see guys, so we got like a O and a X, right? So now we got that object here. So now வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ள I'm just going to create a two div. So this div and this div, and this div is going to take a U. So U means a human, and that's going to be a X, and this going to take a like score X. Score is an object, so score dot X. Okay, actually கேபிட்டல் எக்ஸ், பிகாஸ் நம்ம ஸ்டேட்டில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைக் கேபிட்டல் எக்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ரைட்டா? அதே மாதிரி கேபிட்டல் ஓ. ஸோ now if I come back to this one and to the scoreboard, now this one is going to be AI. So AI is going to take O, and here we can give a score. Okay, sorry, I'll just copy this one and I'll paste it here, and we'll give O. Done. So now you see, now we got U X is O and AI O is 0. Okay, so now we got the score. Done. So now I'll just add some colors here. So colors வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல class name is going to be like okay, actually wait, so class name is going to take a text, the color is going to be like hash and 3dbன்னு வச்சுக்கலாமா, லைக் எப்படி வைக்கலாம், 38 BD, வேறு என்ன வைக்கலாம், F8ன்னு வச்சுப்போம். சாரி, F8. ஸோ now we got a like அந்த ப்ளூ கலர், and this class name இதுக்கு வந்து நம்ம கலர் மாற்றிப்போம். ஸோ this color, oh sorry, this color is going to take a like இதுவுமே இப்போ ப்ளூ வந்திருக்கும், பட் எனக்கு இப்போ இங்கே ப்ளூ தேவையில்லை. ஸோ ப்ளூக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, like I'm going to give F472B6 அப்படின்னு வச்சுப்போம். So now like pink color, okay, so that's good guys. So far so good. Now I'll take this console. Now we don't need this. Okay, now we have to like make it a flex, right? So I'll just going to give a class name called flex, flex, and justify between, and here the width. Okay, சேவ் பண்ணுறாங்க பாருங்கள், ஃப்ளெக்ஸ் வந்திருக்கு ஜஸ்டிஃபை பிட்வீனா. ஸோ பக்கத்து பக்கத்தில் இருக்குது, என்னடா ஸ்பேஸ் வரலன்னு யோசிக்காதீங்க, பிகாஸ் அதுக்கு வித் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஐம் கோயிங் டு கிவ் அ வித் கால் 300 pixel, and I'll just close this. Now we got a ஸ்பேஸ் வந்திருக்கணும்ல. Okay, justify between, okay, தப்பு பண்ணியிருக்கேன். Okay, done. So now we got a space also. Now we can give like a margin bottom வந்து ஒரு 4, and then text வந்து ஒரு LG-ஆ வச்சுப்போம், and font வந்து semi bold வச்சுக்கலாம். சரியா, semi bold. Now that's good. Okay, now we got perfect guys. So everything works good. And now we come back to the app component. So in the app component there is a state called bold. Initially I told you that there is a 9 null inside that array, right? So I'm going to pass I'm going to call this game board here. Now after this one I'm going to call a game board, and here I'm going to give a board
is equal to I'm going to pass the board state. எந்த state? இந்த state நான் வந்து இந்த game boardன்றதுக்குள்ள pass பண்ணிருக்கேன். So now I can destructure that here. So board, now I can console.log that. Console.log board. So save this. Now we can able to see the like array of nulls coming from game like gameboard.jsx5. So from here it is actually coming, okay, because we pass through this props. Okay guys, I hope you are understanding well. If you have any doubt, so please ask me in the comment, so that I will surely reply you guys with some full explanation. Or coming Sunday we have a live session. Okay, so I will give you the WhatsApp link also in the description. You can join that WhatsApp group. And I think like, yeah, coming Sunday we'll have a Zoom live session, so you can join and we can discuss about all these doubts about the application what we are building. Okay, சரி, நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஸோ நான் வி கேம் ஹியர் ரைட். ஸோ இப்போது லைக் இங்கே வந்து நம்ம அந்த பாக்ஸஸ் காமிக்கணும். இப்போதைக்கு இங்கே பாருங்கள், எனக்கு கேம் போர்டு அப்படின்றத தான் காமிக்குது, ரைட்டா? ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஃபர்ஸ்ட் திங் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு just I will give you an example. For example, here I'm just going to call the board as an array. We can use a map because arrayக்கு வந்து நம்மளால map யூஸ் பண்ண முடியும். இந்த mapல I'm going to take the value and also the index I. Okay, so here என்ன பண்ணலாம் அப்படின்னா, okay, so here என்ன பண்ணலாம் அப்படின்னா, I'll just give a paragraph here and I'll pass a I here. Okay, so now you see, refresh this one, an error, val is not defined. Okay, so basically board dot map value, and here we have to use a arrow function. Now okay, done the syntax mistake. So now we got 0 1 2 3 4 5 6 7 8 because I returns the index of value of the array. அதனால நமக்கு இங்க 1 2 3 4 5 ன்னு காமிச்சிருக்கு. Done. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் அப்படின்ற காம்பனண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்பனண்ட் வந்து நான் இந்த கேம் போர்டுக்குள்ளே கால் பண்ண போகிறேன். ஓகே, பிகாஸ் நான் அந்த ஸ்கொயருக்குன்னு சொல்லி தனி காம்பனண்ட் வச்சிருக்க போகிறேன். ஸ்கொயரை கால் பண்ணி I'm just going to cut this out, and here I'm going to call the square component. So square component அப்படின்னு கால் பண்ணிட்டோம் அப்படின்னா, now we got square 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 square. ஸோ இந்த காம்பனண்ட் வந்து லைக் நம்மளுக்கு 9 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. பிகாஸ் நம்ம 9 அரே வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இனிஷியலி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும் 9 அரே ஆஃப் fields with null. So now it is returning the 9 square, okay, with the text. So I'm going to add a key here. So the key is going to be KEY. Is going to be I, done, and then the value we're going to give to this is going to be value. Okay, ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, டன். ஸோ நம்ம இப்போ வந்து என்ன வேலை பண்ணோம் அப்படின்னா, ஸ்கொயர் போர்டுக்கான வேலையை நம்ம பார்க்க வேண்டியதான். ஸோ ஐம் கெட் இன் டு த ஸ்கொயர் போர்ட். ஸோ நவ் இயர் ஐ கேன் ஏபிள் டு கெட் த வேல்யூ. ஓகே, ஸோ வேல்யூ அப்படின்றத கெட் பண்ணலாம். அதே மாதிரி ஆன், ஓகே, இது வேல்யூ மட்டும் இப்போதைக்கு கெட் பண்ணிக்கலாம். ஸோ நவ் ஐ ஜஸ்ட் console.log the value. Now you see console.log value. Now when I save, now we got all the nulls. இங்கே பாருங்க guys. ஸோ வி காட் வாட் ஆல் நல், ரைட்டா? ஸோ நல் 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 நல்னு வந்திருக்கு நம்மளுக்கு. ஏன்னா நம்ம நல் தான் அந்த வேல்யூவில் இருக்கும், அரேக்குள்ளே இருக்கிறது நல் தான் நம்மளுக்கு. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ கால் த வேல்யூ ஹியர், த வேல்யூ, சேவ் இட். நவ் தெர் இஸ் நத்திங், ரைட்? ஸோ இங்கே வந்து இப்போ இங்கே நம்மளுக்கு ஃபில் ஆகிருக்கும், பட் எதுவுமே காமிக்கல. ஆனால் இங்கே நல்லுன்றது ஃபில் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ கிளாஸ் நேம். நல்லா பாருங்கள். ஸோ ஐம் கோயிங் டு கிவ் அ கிளாஸ் நேம் called width வந்து லைக் we give like a width of ஒரு 90 பிக்சல் width கொடுக்கலாம், சரியா? 90 பிக்சல் width கொடுக்குறேன். அண்ட் தென் ஹைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹைட்டுமே கொடுக்குறேன். ஸோ 90 பிக்சல் ஹைட்டு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஆக்சுவலி ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் ஒன் பேக்ரவுண்ட் கலர் காய்ஸ். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இப்போ சேவ் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து லைக் ஆக்சுவலி இங்கே வந்து கிரியேட் ஆகிருக்கா, லைக் திஸ் ஒன். ஸோ வித்து ஓகே, ஏன் கலர் வரல? ஸோ ஹைட்டு வந்து 90 பிக்சல், வித்து வந்து 90 பிக்சல், ஹைட்டு வந்து 90 பிக்சல் தான் கொடுத்துருக்கோம், ரைட் தான். கலர் வந்து சும்மா நான் இப்போதைக்கு பிஜி ரெட்டுன்னு நான் சும்மா கொடுக்குறேன். லைக் என்ன கலர் வருதுன்னு பார்ப்போம். டேக் திஸ் அவுட். ஸோ செக் திஸ் ஒன். ஓகே, ரைட். ஸோ ஹியர் வி கேன் கிவ் லைக் அ டிஸ்பிளே. ஓகே, யூ ஜஸ்ட் ஆட் லைக் அ ஃப்ளெக்ஸ் and item center, and like we'll add a justify center,
Why it is not giving the color? Because this one takes a value, right? ஸோ ஆக்சுவலி வெயிட் பண்ணுங்கள். லைக் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் இந்த ஐயுமே நம்ம வந்து வேல்யூவில் பாஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஐ ஈக்குவல் டு ஐ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஐயை வந்து நான் இங்கே ஆக்சுவலி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். ஐயை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இதுக்குள்ளே நான் வந்து ஐன்றதை கால் பண்ணுறேன். ஸோ நான் வி காட் ஆல் த பாக்ஸஸ் வித் 0 1 2 3 அப்படின்னு வந்திருக்கு ரைட்டா. பட் ஆனால் வித்து வந்து ஒர்க் ஆகலை. நம்மளுக்கு ஏன் ஒர்க் ஆகலை? அப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம். என்ன தப்புனா இந்த இடத்துல பாருங்கள், லைக் நான் வந்து தப்பு பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரிங்கில். ஓகே, டெவலப்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புலாம் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். இங்கே பாருங்கள், இந்த பேக் டிக்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் ரைட்டா. இந்த பேக் டிக்ஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நவ் வி காட்டில் வித்து ஹைட்டு பிஜி ரெட் எல்லாமே வந்திருக்கு. நவ் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கால் இன்ஸ்டெட் ஆஃப் I'll call the value called null. So now it is going to create a empty boxes. Now everything is good. Okay, so instead of this color, we'll change that color to like this one. Okay, so save it. Now we got like this color. Okay, இந்த blue ஓட கொஞ்சம் dark லைட்டாக தெரிகிற மாதிரி, டார்க் ஓட கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஃப்ளெக்ஸு, ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டரு அண்ட் வாட் தென் தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஃபார் ஸோ குட் ஐ திங்க். ஸோ நம்ம இதை வந்து கிரிட்டாக மாற்றணும். ஸோ நம்மளுக்கு வந்து லைக் 9 இது கிடச்சிருக்கு. ஓகே, பாக்ஸஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன். So now what we'll do and what we can do now. Okay, so far so good I think. Okay, back to our game board. I hope you understand, right? So class name is going to be இங்கே வந்து கிரிட்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ கிரிட்னு கொடுத்துட்டு கிரிட்டோட காலம் வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 3 காலம்ஸாக வேணும். சரியா, எனக்கு 3 காலம்ஸாக பிரிஞ்சிச்சு, பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இடையில கேப்பே கிடையாது. ஸோ ஐம் கோயிங் டு ஆட் அ கேப் கால் 2. Now we got a 2 gap. So here the width I'm going to give 300 pixel of width. So save it. Now perfect guys. So now alignment may proper நம்மளுக்கு ஒர்க் ஆயிருக்கு. பிகாஸ் நான் இதுக்கு 300 pixel தான் வித்து கொடுத்துருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டில் தெரியும் உங்களுக்கு வித் 300 pixel. So the same width I also gave it here. Now we got like a perfect alignment also, because UI is very very important when you're working in application, and the alignment is so important, right? So that's why we are fixing it properly. Done. So now whenever I click this box, I want to do something with the box. Okay, நம்ம இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்னு வரணும், அண்ட் தென் ஏஐ வந்து ஓன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இது பண்ணணும். இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஐ வில் டீச் யூ சம் திங்ஸ் ஹவு டு பாஸ் அ ப்ராப்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நவ் ஆஃப்டர் திஸ் ஒன் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ ஃபங்க்ஷன் கால் when கமாண்ட் போட்டுக்கலாம். when a player player clicks square square அப்படின்னு போட்டுப்போம். இதில் கான்ஸ்ட் ஹேண்டில் click அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். is equal to this going to take a just a normal function, and here I'm going to give console.log I அப்படின்னு போடுறேன். ஸோ ஐம் கோயிங் டு பாஸ் இட் ஆஸ் அ பேராமீட்டர் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் ஆஸ் அன் ஐ. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து இப்போது இங்கே கால் பண்ணுறோம் வச்சுங்களேன். ஓகேவா, ஸோ ஹேண்டில் ஃபங்க்ஷன் அப்படின்றத ஹேண்டில் கிளிக்ன்றதை கால் பண்ணி நான் ஐம் கோயிங் டு பாஸ் 1 2 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஃபங்க்ஷன் காலாக இருக்கும். ஸோ கன்சோலில் வந்து எனக்கு வந்து பேசிக்லி ஐம் கோயிங் டு கெட் அ 1 2 3. ஸோ 1 2 3 அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஸ்கொயரில் இருக்க கன்சோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், கன்ஃபியூஸ் பண்ண போது. ஓகே, டன். ஸோ நான் வில் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் திஸ் ஒன். நவ் வி காட் 1 2 3. ஏன் 1 2 3 வந்திருக்கு? பிகாஸ் நான் ஐ கிரியேட்டட் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஐ கால் த ஃபங்க்ஷன் இயர், ஐ இன்வோக் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஐ பாஸ் த வேல்யூ கால் 1 2 3. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் ரிட்டர்னிங் த கன்சோல் 1 2 3. டன். ஸோ பட் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த 1 2 3 நடக்கணும் ரைட்டா. அப்போ இந்த பாக்ஸ் வந்து எங்கே இருக்குது? பேசிக்காக இந்த ஸ்கொயர் அப்படின்றதுக்குள்ளே இருக்குது. இந்த ஸ்கொயருக்குள்ளே தான் நம்ம இந்த டிவ் வச்சுருக்கோம். இதுதான் இந்த பாக்ஸஸ். அப்போ நான் இந்த டிவ்வை கிளிக் பண்ணால் தான் எனக்கு வந்து 1 2 3 வரணும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ ஒன்று ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணலாம், ரிடெக்ஸ் இல்லை கான்டெக்ஸ் ஜஸ்ட்னு சொல்லி. பட் நவ் வி ஆர் நாட் யூசிங் எனி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், ஸோ தட் we going to pass it as a props. So this is called a props drilling. Parent to child வந்து நம்ம இப்போ பாஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பாஸ் பண்ணலாம்? Now to this game board I'm going to give a name called handle click and I'm going to give the function. Okay, this function I'm giving to this game board. Okay, சேவ் பண்ணுறேன். இந்த ஹேண்டில் கிளிக்ன்ற ஃபங்க்ஷனை நான் இங்கே டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். ஸோ டீஸ்ட்ரக்சர் பண்ணி நான் இந்த ஹேண்டில் கிளிக்ன்ற ஃபங்க்ஷனை I'm going to call it inside the game board. So now you see, so now
I call this function inside the game board, but the function execution is happening in the app.jsx, ரைட்டா? இந்த ஹேண்டில் கிளிக்கில் இங்கே தான் நம்மளுக்கு நடக்குது. ஸோ அப்போது திருப்பியும் நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஸ்கொயர் கிடையாது, இந்த ஸ்கொயர் வந்து இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு பாஸ் இட் ஆஸ் அன் another props here, ஓகேவா? ஸோ அப்போ எப்படி அந்த ப்ராப்ஸாக பாஸ் பண்ணலாம்? ஸோ இங்கே இந்த கேம் போர்டில் ஸோ பேசிக்லி ஐம் கோயிங் டு கிவ் லைக் அ ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ப்ராப்ஸ் இங்கே வைக்கிறேன். ஸோ திஸ் ப்ராப்ஸ் இஸ் கோயிங் டு டேக் அ function. This function is going to take this handle click. I think இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக லைக் நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம லைக் இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக ஓகே தான். ஸோ இந்த ஹேண்டில் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஐம் கோயிங் டு கால் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே தான். ஸோ ஹேண்டில் கிளிக் அப்படின்றதுல இந்த ஐயை நான் கொடுக்க போகிறேன், சரிங்களா? இந்த ஐயை நான் கொடுத்துட்றேன். நவ் வாட் ஐ கேன் டூ, நவ் ஐ கேன் டீஸ்ட்ரக்சர் திஸ் ஆன் கிளிக் இன்சைட் திஸ் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆன் கிளிக் அப்படின்றத இங்கே வந்து நம்ம கெட் பண்ணலாம். ஸோ அப்போது ஸ்கொயருக்குள்ளே இப்போ கால் பண்ணலாம்ல ஆன் கிளிக்னு சொல்லிட்டு. ஸோ நவ் வாட் ஐ டூ, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ ஆன் கிளிக் ஹியர். On click அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு I'm going to pass the on click here. Okay, so now you see guys, so I'll remove the clear the console. When I click I got 0, when I click I got 1, when I click I got 2, because நம்ம இந்த index value இந்த handle clickல இங்க கொடுத்துருக்கோம். So now we got that function here and then I'm calling that function here. So this is so simple. I hope that you will know this prop drillings right after this watching this video. This is very easy only. Okay, so far so good guys. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம லைக் ஹேண்டில் கிளிக் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம எழுதிருவோம், ரைட்டா? இப்போது முதல்ல இந்த ஹேண்டில் கிளிக் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் டர்ன் வந்து இனிஷியலி ட்ரூன்னு வச்சுருக்கேன், ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு செக் வந்து என்ன பண்ணோன்னா, இங்கே வந்து நான் வந்து லைக் இஃப் நாட் பிளேயர் டர்னாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே அப்படின்னு செக் பண்ணிப்போம். நாட் இஸ் பிளேயர் டர்னாக இருந்துச்சு அப்படின்னா, ஆறு போர்டோட ஐ ஃபில்லாக இருந்துச்சு அப்படின்னா, போர்டோட ஐ இருந்துச்சு அப்படின்னா, ஓகே இனிஷியலி இங்கே வந்து நல்லா இருக்கும். போர்டோட ஐயில் எதாவது ஃபில்லாக இருந்துச்சு அப்படின்னா, ஆர் லைக் வின்னராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிளிக் பண்ண விடக்கூடாது. ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஐ எம் கோயிங் டு கிவ் அ ரிட்டர்ன் ஹியர். ஸோ இஃப் நாட் ஓகே அப்படின்னா ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் லைக் அ கான்ஸ்ட் நியூ போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். நியூ போர்ட் BOARD இஸ் ஈக்குவல் டு அண்ட் ஹியர் டாட்ஸ் போர்டு. இந்த போர்டுன்றத லைக் யாருன்னா இந்த போர்டு, ஓகேவா? டேரெக்டாக நம்ம மியூட்டேட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து நியூ போர்டு அப்படின்ற ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இந்த அரேவை வந்து நான் ஆக்சுவலி ஒரு காப்பியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நவ் ஐ கேன் கிவ் லைக் அ console.log நியூ போர்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். So now we'll see guys. So clear this click. Now we got a array of items. Okay, so now we got the array. இந்த நியூ போர்டு வந்து கிளியர் ஆகுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா, நான் எதை கிளிக் பண்ணணும் அந்த கிளிக்கு நான் எக்ஸ்ன்றதை ஃபில் பண்ணணும், சரியா? இப்போ பாருங்கள் எல்லா அரேலையுமே வந்து எனக்கு நல்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸோ நவ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் நியூ போர்ட். ஓகே, நவ் வி காட் தட் இண்டெக்ஸ் ஃப்ரம் திஸ் ஐ, பிகாஸ் அதை தான் நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா? இந்த ஐன்ற வேல்யூவை. ஸோ அப்போது அந்த இண்டெக்ஸ் வந்து என்னன்னு சொல்லி எனக்கு அந்த அரேலேருந்தே தெரியும். ஈக்குவல் டு ஐ எம் கோயிங் டு பாஸ் அ எக்ஸ் ஹியர். ஓகே, ஸோ நவ் ஒன்ஸ் எக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் வில் சேவ் திஸ் guys. ஓகே, I will save, refresh, and now if I click, now you see first one I click பண்ணேன், எனக்கு first only x fill ஆயிருக்கு because of this condition. okay, like new board I is equal to x ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு லாஸ்ட் எக்ஸ் வந்து லைக் எக்ஸ் ஃபில் ஆயிருக்கும். அதே மாதிரி சென்டர் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சென்டரில் இருக்க எக்ஸ் வந்து 4 வந்து எனக்கு கிளிக் ஆயிருக்கு, லைக் ஃபில் ஆயிருக்கு. குட். இப்போ இதை நான் யூஐயில் காமிக்கணும். யூஐயில் காமிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணணும். ஸோ ஐம் கோயிங் டு கால் த செட் போர்ட் இஸ் கோயிங் டு பி ஏ நியூ போர்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இந்த அப்டேட் ஆன இந்த ஸ்டேட்டை நான் வந்து செட் போர்டில் கொடுக்குறேன். ஸோ தட் இஸ் கோயிங் டு ஃபில் திஸ் அரே, லைக் நல்லா இருக்க இடத்துல எக்ஸ்னு ஃபில் ஆகும். ஸோ தட் நவ் வி கேன் ஏபிள் டு see the changes in the UI. Save this, and now if I click this one I got an X. Now if I click this one I got an X. Now if I click this one I got an X. So that's so good guys. Okay, I'll just add one more class here called font, FONTBOLD, font bold. ஸோ அதே மாதிரி இதுக்கு தான் ஆக்சுவலி கொஞ்சம் கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணலாமா? ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குல்ல. லைக் என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் 4XLன்னு ஆட் பண்ணிப்போம். டெக்ஸ்ட் 4XL 4XL லார்ஜ் நான் கொடுக்குறேன். 4XL yeah, I think yeah, 4XL done. So now we got X, it's like a bigger one, right? So this is so good guys. So far so good, everything is working properly. Now when I'll take this out.
அண்ட் ஐ வில் ரிஃப்ரெஷ் திஸ் ஒன். வென் ஐ கிளிக் ஐ காட் எக்ஸ் எக்ஸ் அப்படி நம்ம வச்சுருக்கோம். பட் இப்போ என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, வென் ஐ கிளிக் திஸ் எக்ஸு நெக்ஸ்ட் மூவ் வந்து யார் தான் இருக்கணும், ஏ தான் இருக்கணும். அதுதான் இப்போ இங்கே லாஜிக்கே ரைட்டா. ஸோ அப்போ நம்ம வந்து லைக் ஏஐ யூஸ் பண்ண வைக்கணும். பட் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு அனிமேஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரேமர் மோஷன் அப்படின்ற ஒரு என்பிஎம் பேக்கேஜ் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் நாட் குட் லுக்கிங் ரைட். ஸோ வென் ஐ ஸ்க்ரோல் டவுன், ஸோ வேர் இஸ் தட் என்பிஎம் ப்ரோ, லைக் கம் ஆன். So npm install framer motion. I'll just copy this one and I'll open a new one, npm install framer motion. ஸோ நான் ஒரு டிப் சொல்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா போயிட்டு தயவு செஞ்சு டிபெண்டன்சியில் செக் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு குட் ஹேபிட் பேசிக்லி ஆஸ் அ ப்ரோக்ராமராக அது கொஞ்சம் அந்த பழக்கத்தை வளர்த்துக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கொயரில் வந்து I'm going to import that motion. Import like a motion from frame of motion. So instead of div I'm going to pass motion and dot button, du button அப்படி நம்ம வச்சுப்போம். இதுவும் டாட் பட்டன். நான் ஃப்ரேமர் மோஷனுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போதைக்கு இது வந்து ரொம்ப லைக் அசிங்கமாக இருக்குது, எதுவுமே இல்லாத மாதிரி. அதனால தான் நான் இதுக்கு இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ I'll just break all these classes. After that I'll just add while tap. நான் வந்து அந்த பாக்ஸை டேப் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, ஸ்கேல்னால் லைட்டாக ஜூம் ஆகுது சரியா. ஸோ ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் 0.9 அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். ஸோ now when I refresh, when I click, now you see now some animation is happening, like a smooth animation. This is so good guys. Okay, so perfect. Now we ordered like simple user experience in this like animation, like micro interaction. Okay, so done. So next step வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவ் வந்து ஏஐ தான் இருக்கணும் ரைட்டா. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் வி சி guys, ஸோ console.log, just I'm going to give hello. When I save this, when I come back, refresh, whenever I refresh, the hello is going to run ஒன் டைம் சரிங்களா. அதே மாதிரி இப்போதைக்கு நான் இந்த போர்டுன்றதை டிபெண்டன்சியாக கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், எப்பப்பெல்லாம் நான் இந்த போர்டை கிளிக் பண்ணுறனோ அப்பப்பெல்லாம் எனக்கு வந்து இந்த ஸ்டேட் வந்து ஆக்சுவலி அப்டேட் ஆகும் ரைட்டாக. நம்ம அந்த லாஜிக் தான் பண்ணியிருக்கோம். இங்கே டிபெண்டன்சியில் நான் வந்து போர்டுன்னு கொடுக்குறேன். நான் இந்த டிபெண்டன்சி எம்டிஆர்ஏவாக கொடுத்தேன் வச்சுங்களேன், எனக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் ஹலோன்றது வரும். நான் இதே இங்கே போய் இப்போ போர்டுன்னு கொடுத்தேன்னா எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து இப்போ இந்த போர்டுன்றது வந்து ஆக்சுவலி ஸ்டேட் அப்டேட் ஆகுதோ அப்பப்பெல்லாம் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் திருப்பி ரன் ஆகும். இதான் வந்து சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நவ் when I refresh, now I got hello. Now again when I'm going to click this one, I got new hello, new hello, new hello, new hello, 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 hello ன்னு வருது. Super guys. Okay, I hope now you properly understand how like use effect is working. When some state, when you giving some dependency as a state na, so whenever the state changes happens, this use effect is going to trigger this function, okay, or fire the function. அண்ட் பட் ஆனால் யூஎஸ் எஃபெக்ட் வந்து எப்போயுமே ஒரு வாட்டி இந்த ஃபங்க்ஷனை ஒரு வாட்டி நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பேஜ் லோட் ஆகும்போது ரன் பண்ணிடும். இவ்வளோ தான் கான்செப்ட். புரிஞ்சிச்சா? ஐ திங்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது லைவ் கிளாஸஸில் புரிஞ்சிச்சான்னு பழக்கத்தில் வந்து நான் கேட்டுகிட்டே இருக்கேன். ஐம் ரியலி சாரி அபவுட் தட். ஓகே, டன். ஓகே காய்ஸ், ஸோ நவ் இங்கே வந்து நம்ம இப்போது செக் பண்ணோம். என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து இஃப் இட்ஸ் அ லைக் இட்ஸ் அ எப்படி வச்சுக்கலாம்னா, இட்ஸ் அ ஏஐ டர்னான்னு வச்சுக்கலாமா. ஏஐஸ் டர்ன் அப்படின்னு வச்சுப்போம். ஏஐஸ் டர்ன் TURN and கேம் நாட் ஓவர், கேம் GAME, கேம் நாட் ஓவர் ஆனும் செக் பண்ணணும். ஓகேவா, டன். ஸோ அப்போ இங்கே வந்து நான் கண்டிஷன் என்ன போடுறேன், இப்போ இங்கே வந்து இஃப் நாட் பிளேயர் டர்னாக இருந்துச்சு, பிளேயர் டர்ன், இஃப் இஸ் பிளேயர் நாட் பிளேயர் டர்னா அண்டு நாட் வின்னரா அப்படின்னு செக் பண்ணணும். அண்டு நாட் வின்னர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு எப்படி நம்ம லாஜிக் எழுதலாம் இதுக்குள்ளே யோசிக்கலாமா. ஸோ ஹியர் ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் திங் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் லைக் எப்படி பண்ணலாம். ஓகே, ஸோ கான்ஸ்ட் நியூ போர்ட். நான் ஜஸ்ட்டு சும்மா ஒரு லாஜிக் மட்டும் மிமிக் பண்ணி காமிக்கிறேன். நியூ போர்டு இஸ் ஈக்குவல் டு, நான் மேலே இருக்க அந்த போர்டை வந்து ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன் சரிங்களா. லைக் அந்த போர்டை காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட் ஐ வில் கிவ் லைக் console.log போர்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி அது தேவையில்லை, போர்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த நியூ போர்டுன்றது ஒரு அரே கரெக்டாக, ஏன்னா நம்ம அதில் தான் காப்பி பண்ணியிருக்கோம். இந்த நியூ போர்டு, ஸோ இந்த நியூ போர்டோட இண்டெக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 கிளிக் பண்ணுறேன் வச்சுக்கலாம். இது 5 எப்போவுமே கொடுக்கட்டும். ஸோ 0 1 2 3 4 4th இண்டெக்ஸில் எனக்கு வந்து லைக் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் ஆகணும் சரியா. சாரி, ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் ஆகணும். தென் ஐம் கோயிங் டு செட் போர்ட் டு திஸ் நியூ போர்டு. அகெயின் நான் வந்து ஸ்டேட் அப்டேட் பண்ணுறேன். அண்டு
இனிஷியலி இங்க பாருங்க, இஃப் பிளேயர் வந்து ட்ரூவா இருக்கு. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லைக் ஓகே ஐல் ஜஸ்ட் கிவ் திஸ் ஒன். நான் இத சேவ் பண்ணி காமிக்கிறேன். நவ் வென் ஐ கிளிக் திஸ் ஒன் லைக் செட் போர்ட் வந்து இப்ப சேஞ்ச் ஆவலையா? வெயிட் பண்ணுங்க. கிளியர், கிளிக் திஸ். நவ் போர்ட் இஸ் ஈக்குவல் டூ நியூ போர்ட்ல. ஸோ இந்த செட் போர்ட்ல வந்து ஏன்னா கன்சோல் டாட் லாக் இதுக்குள்ள ஒர்க் ஆயிருக்கணுமே. ஓகே. நான் இன்னும் வின்னரே செக் பண்ணலல்ல. வின்னர் வந்து இனிஷியலா என்னவா இருக்கு? ஃபால்ஸ் வேல்யூ தான் இருக்கு வின்னரும். ஸோ நாட் ஓகே. நான் ஐ வில் டேக் திஸ் ஒன். ஓகே. ஸோ ஐல் ரிஃப்ரெஷ் அண்ட் ஐல் கிளிக் அண்ட் ஐல் டேக் திஸ் ஒன் ஆல்சோ. இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் இப்போதைக்கு தேவையில்ல. எடுத்துடலாம். சேவ் பண்ணுறேன். Now, okay. Now, if you see, whenever the use effect is running, now actually, um, okay, இது ஏன் ரன் ஆகிட்டே இருக்கு லைக் செட் மேக்ஸிமம் டிஃபால்ட் காம்பனன்ட் செட் ஸ்டேட்ஸ் இன்சைட் த யூஸ் எஃபெக்ட். ஸோ செட் ஸ்டேட் இன்சைட் த யூஸ் எஃபெக்ட்னு வருதா? சரி ஓகே, இதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிஷன் நம்ம போடாதனால இது அடி வாங்குது நம்மளுக்கு. ஸோ நான் இதை எடுத்துறேன். நான் வந்து ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ தி ஸ்டேட் இஸ் ஃபில்லிங். ஒன்ஸ் நான் இது கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தி ஸ்டேட் ஹேஸ் டு ஃபில் லைக் திஸ் வே. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிமூவ் திஸ் ஒன். ஓகே, ஐல் திஸ் ஸ்டாப். ஸோ நான் வந்து இங்கே என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா, அகெயின் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செக் இஃப் இஸ் இட் நாட் பிளேயர் டர்னாக இருந்துச்சு அப்படின்னா, அண்டு இஃப் நாட் வின்னர் டர்னாக வின்னரும் இல்லை அப்படின்னா, நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், ஸோ ஹியர் ஐ வாண்ட் டு கிவ் அ ஏஐ டர்ன். டேரெக்டாக போயிடலாமா? பிகாஸ் ஸ்டேட் அப்டேட் பண்ணி போகிறதுக்கு பதிலாக நம்ம ஏஐ டர்னுக்கு அப்படின்னு போயிடுவோம். சரியா? ஸோ ஃபார் குட் ஐ திங்க். ஓகே, இதில் வந்து பிளேயர் டர்ன் சேஞ்ச் ஆச்சுனாலுமே டிபெண்டன்சி நம்மளுக்கு இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து ரன் ஆகணும். அதே மாதிரி வின்னர் அப்படின்றது சேஞ்ச் ஆச்சுனாலுமே எனக்கு யூஸ் எஃபெக்ட் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு எவ்ரி திங் இஸ் குட். ஓகே, இந்த எரர்லாம் கண்டுக்காதீங்க. நான் லாஜிக்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ போர்டுன்ற ஸ்டேட் அப்டேட் ஆனாலும் நம்மளுக்கு இந்த யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகணும். இஸ் பிளேயர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூலேருந்து ஃபால்ஸுக்கு மாறினாலும் இந்த போர்டு வந்து எனக்கு திருப்பி இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து ரன் ஆகணும். வின்னர் வந்து நல்லுன்னு இருக்குது. ஸோ வின்னர் வந்து இனிஷியலி பாருங்கள் நல்லுன்னு இருக்குது. ஸோ வின்னர் யார் நம்ம செட் பண்ணாலுமே எனக்கு இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து திருப்பி இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரன் ஆகணும். ஓகே, ஸோ ஃபார் ஸோ குட். நவ் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ கான்ஸ்ட் ஏஐ டர்ன் TURN இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஹியர் ஐல் ஜஸ்ட் கிவ் லைக் ஏஐ TURN அப்படின்னு நம்ம வைப்போம். TURN அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இது நார்மலாக இருக்கட்டும். இப்போ இந்த யூட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஃபோல்டருக்குள்ளே நான் ஏஐ ஓப்பன் ரவுட்டர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ரைட்டா? இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு எக்ஸ்போர்ட். இப்போ தான் நம்ம ஏஐ லாஜிக் எழுத போகிறோங்க. ஸோ செம்மையாக இருக்கும் பாருங்கள். கெட்டு ஏஐ மூவ் எப்படி வச்சுக்கலாம், கெட் ஏஐ மூவ். பிகாஸ் நம்ம ஏஐ கிட்டேருந்து மூவ் வாங்கணும். அதனால தான் மூவ் டு மேக் சென்ஸ் லைக் ஃப்ரம் ஓப்பன் ரவுட்டர் அப்படின்னு வச்சுக்கோம் பேர். சரியா? ஓப்பன் ரவுட்டர் ROUTER. இங்கே நீங்கள் என்ன பேர் வேணால் வைக்கலாம், அது மேட்ரு இல்லை. டு மேக் சென்ஸ் ஐம் யூசிங் லைக் த நேம், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ கன்ஃபியூஸ் ஆகுதுங்க, என்னடா இந்த மாதிரி பேர் தான் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஓப்பன் ரவுட்டர் ROUTER இஸ் ஈக்குவல் டு என்ன தப்பு பண்ணிட்டே இருக்கேன், கேப்ஸ் எடுத்துடுறேன். என் ரவுட்டர் ROUTER இஸ் ஈக்குவல் டு அசிங்க் ஃபங்க்ஷன். பிகாஸ் நம்ம இப்போ ஏபி ஹேண்டில் பண்ண போகிறோம், ஏசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து போர்டுன்ற ஒரு BOARD அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். BOARDயா? ஓகே, கரெக்ட். ஸோ கன்சோல். ஓகே, ஆக்சுவலி ஹியர் ஐ மிஸ் த ஆரோ. I want to give a arrow here, and inside this one I'm just going to give console.log board. ஓகே, இந்த போர்டை நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ now I'm going to import this function inside the app.js. ஓகே, ஸோ app.jsல வந்து எப்படி இம்போர்ட் பண்ணலாம்? ஸோ இங்கே இம்போர்ட்டு. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கிவ் லைக் அ போர்ட் ஃப்ரம் ரவுட்டர் ஃப்ரம் திஸ் யூட்டில் ஓப்பன் ரவுட்டர் அப்படின்னு இந்த ஃபைல் பார்த்தா நான் கொடுக்குறேன். ஏன்னா அதுக்குள்ளே தான் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஸோ now here I'm just going to give this AI turn அப்படின்னு கீழே இங்கே இருக்குங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா await is equal to I want to give a this போர்டு மேலே இருக்க அந்த போர்டை அரேன்ற போர்டை வந்து நான் ஆக்சுவலி இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ சேவ் பண்ணுறோம். ஆக்சுவலி ஓகே, ஐ ஜஸ்ட் டர்ன் திஸ் ஒன் டு அசிங் ஃபங்க்ஷன். இந்த ஏஐ அப்படின்றத அசிங் ஃபங்க்ஷனாக மாற்றிட்டு ஐம் கோயிங் டு மேக் திஸ் ஒன் அண்ட் இன்சைட் ஐ கிவ் லைக் அ கான்ஸ்ட் மூவ் இஸ் ஈக்குவல் டு திஸ் await. ஸோ நவ் console.log மூவ் அப்படின்னு சொல்லி நான் இப்போதைக்கு இங்கே சும்மா கன்சோல் பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அரேவை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ரைட்டா? இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் ரிட்டர்ன் அப்படின்னு வச்சுப்போம். ரிட்டர்ன் போர்டு அப்படின்னு போடுறேன் இப்போதைக்கு. இது வந்து அந்த கொடுத்த அரேவை நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். போர்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். சேவ் பண்ணுறேன்.
Now if I come back here, now we got an, so refresh this. So if I come back, now use effect is running. So board வந்து change ஆகல இப்போதைக்கு. And if player turn not initially true இருக்கு ரைட்டா. ஓகே, எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் guys. ஸோ now என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லைக் இந்த போர்டுன்னு இருக்குல்ல, இந்த கெட் போர்டு வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணது. லைக் இப்போ இதை எடுத்துறேன் பாருங்கள். லைக் இது ரெண்டுத்தையுமே எடுக்கிறேன், இல்லை இதை வெளியில் போட்டு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து இங்கே வெளியில் போடலாம். ஸோ ஓகே, ஸோ பேசிக்லி இதை கன்சோல் பண்ணாமல் விட்டணும். கன்சோல் டாட் லாக் ஏஐ டர்ன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நவ் வி காட் நத்திங் ரைட். ஸோ திஸ் ஒன் இஸ் பிளேயர் டர்ன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, இனிஷியலி ட்ரூவாகவே இருக்குது. ஸோ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நவ் ஐ வாண்ட் டு கன்சோல் டாட் லாக் த ஏஐ தட் ஓகே. இந்த ஃபங்க்ஷன் வந்து கன்சோல் ஆயிருக்கு தெரியுதா. இங்கே பார்த்தீங்கன்னா 45ல் எனக்கு வந்து கன்சோல் டாட் லாக் ஏஐ டர்ன் அப்படின்ற ஃபங்க்ஷன் ரன் ஆயிருக்கு. ஸோ பேசிக்லி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஐ ஜஸ்ட் மூவ் திஸ் ஆல் தீஸ் திங்ஸ். குட். ஸோ இப்போ நம்ம லாஜிக் எழுத வேண்டியது தான். ஓகே, ஸோ என்ன லாஜிக் அப்படின்னா, ஹியர் எப்படி லாஜிக் எழுதலாம் இதுக்கு, பிகாஸ் இந்த மூவ் டர்ன் இருந்துச்சு அப்படின்னா கெட் மூவ் வந்து நம்ம எடுத்தாச்சா. ஸோ இந்த ஏஐ டர்ன்லேருந்து கெட் மூவ் வந்து எடுக்கிறோம். ஸோ நம்ம வி காட் த ஃபங்க்ஷன் ஆல்சோ. அந்த ஃபங்க்ஷன் தான் இங்கே கால் ஆயிருக்கு. எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். நான் இப்போ கம் பேக் டு த ஓப்பன் ரவுட்டர். நான் இப்போ லாஜிக் எழுத வேண்டியது தான். என்ன லாஜிக் இங்கே ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும் சரியா. இப்போ நம்ம ஏஐ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ராம்ப்ட் வந்து கான்ஸ்ட் like I'm going to give like a system prompt prompt is equal to, and here I'll just paste some prompt guys. Okay, I'll paste a prompt here. So என்ன prompt னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த prompt பாருங்க, இதான் நம்ம ஏஐ கொடுக்க போகிற prompt. ஓகேவா. என்ன ப்ராம்ப்ட்னா, லைக் வெயிட், I'll just correct this one. ஓகே, ஆல்மோஸ்ட் குட் தான் நினைக்கிறேன். ரைட். ஓகே, ஸோ யூ சி த சிஸ்டம் ப்ராம்ப்ட் வந்து யூஆர் அ ஸ்மார்ட் டிக் டாக் டோ ஏஐ பிளேயிங் ஆஸ் ஓ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். யுவர் கோல் இஸ் ஒன் வந்து நம்ம எப்படி நான் ப்ராம்ப்ட்டை வந்து லைக் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. ஸோ வின் இஃப் பாசிபிள் அண்ட் த செகண்ட் ஒன் பிளாக் த ஆப்னன்ட் இஃப் தே ஆர் அபவுட் டு வின் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்று நீ வின் பண்ணு, இல்லை பிளாக்னு ஆப்னண்ட்டை வந்து நீ தயவு செஞ்சு பிளாக் பண்ணு. அதர்வைஸ் சூஸ் த சென்டர் ஆர் சூஸ் த கார்னர் ஆர் சூஸ் த சைட்ஸ். ஓகேவா. ஸோ கார்னர் ஆர் சைட்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்லி ரிட்டர்ன் ஒன் நம்பர் 0 to 8. டு நாட் எக்ஸ்பிளைன். ஆல்வேஸ் யூ நோ தட். இப்போ நீங்கள் சாட்ஜிபிடியில் போயிட்டு கூட நீங்கள் ஹலோன்னு டைப் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய டெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி காமிக்கும். ஆனால் நான் வந்து என்ன சொல்லி ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்லி ரிட்டர்ன் ஒன் நம்பர். அந்த நம்பர் வந்து எதுக்குள்ளே இருக்கணும்னா 0 to 8 இருக்கணும். டு நாட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அண்ட் தென் கான்ஸ்ட் யூசர் ப்ராம்ப்ட் பாருங்கள். ஸோ யூசர் ப்ராம்ப்ட் இஸ் கோயிங் டு டேக் அ கரண்ட் போர்டு. கரண்ட் போர்டு யார், இந்த அரே ரைட்டா. ஸோ இந்த அரேவை நான் வந்து டேரெக்டாக பாஸ் பண்ண முடியாது, பிகாஸ் அரே இஸ் நாட் லைக் எ ஸ்ட்ரிங். ஸோ ஐம் ஜஸ்ட் சேஞ்சிங் தட் ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை. ஐ எம் பாசிங் திஸ் போர்டு ஹியர். நவ் ஈச் செல் இஸ் இண்டெக்ஸ்டட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். அரேயோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ன்ட்டு 0 1 2 3 4 5 6 7 8ன்றேன். ஓகேவா. ஓ வந்து யூன்னு நான் சொல்கிறேன், அதான் ஏஐ. எக்ஸ் வந்து ஹியூமன்னு சொல்கிறேன், நல் வந்து எம்டின்னு சொல்கிறேன். வாட் இஸ் யுவர் மூன் கொஷின் கேட்குறேன். அப்போ அது வந்து போய் செக் பண்ணோம். என்ன செக் பண்ணோம், ஓகே நல் வந்து அப்போ நம்ம எம்டி, ஹியூமன் எக்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேறு அவனை பிளாக்கும் பண்ணணும். நம்ம இதை படித்து பார்க்கணும், அந்த பிளாக்கும் பண்ணணும். அண்ட் தென் நம்ம கரெக்டான வின் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பேசிக்காக திங்க் பண்ணும் சரியா. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க ப்ராம்ப்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நவ் வி கேன் கிரியேட் அ கான்ஸ்ட் கெட் மூவ் ஃப்ரம் கிளாட்னு வைக்கிறேன். ஓகே, கிளாட் ஏபிஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். சாரி, டீப் சீக் யூஸ் பண்ண போகிறோம். பட் நான் கிளாட்னே வைக்கிறேன். ஏன் நான் ரெண்டு ஏபிஐயுமே நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். கிளாட் வந்து எவ்வளோ மொக்க அப்படின்னு நான் காமிக்கிறேன் மேத்தமெட்டிக்ஸில். ஸோ இங்கே அசிங்க். ஸோ திஸ் கோயிங் டு டேக் அ arrow function. So here I am going to use const response PONSC is equal to await, because this is going to return a fetch. Fetch returns a promise. I want to await that. And now here you have to give like a இது கொடுக்கணும், http s//open router router and .ai /API/v1 version 1 chat /completion. okay, completions அப்படின்னு கொடுத்துட்டு, now the second parameter we have to pass our post method. okay, so methods என்ன, header என்ன அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணோம். so method I'm going to give a post, post அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
then we have to pass a header. ஸோ ஆத்தரைசேஷனுக்கு நம்ம வந்து ஹெட்டர் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ ஆத்தரைசேஷன் AUTHO RIZATION அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஆத்தரைசேஷன் டோக்கன் எப்படி பாஸ் பண்ணோம் அப்படின்னா பியரர், ஓகே, bearer RER, then here I'm going to give my, நான் ஆல்ரெடி என்னோட .envல எதுவும் ஃபைல் இல்லையா, ஸோ just wait a minute, okay, I'll just okay, so now here I'm just going to paste the open router API like this one. I'll just giving this, okay. இந்த API நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நாங்கள் create API கொடுத்துட்டு ஏதோ ஒரு பேர் நீங்கள் கொடுத்துங்க, create API கொடுத்துட்டு ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்குங்க இங்கே. ஸோ பேர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த API வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அந்த API கீயை தான் ஆக்சுவலாக நான் வந்து இப்போ இங்கே போட்டிருக்கேன், தெரியுதா? ஸோ இங்கே போட்டு முடித்ததும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா here we can call that like that API, okay. So far good I think guys. So here now we can do like அந்த .envல வச்சிருக்கேன், நல்லா பாருங்க. .envன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. Now here I want to import that, so I'm going to import dot meta and dot, so I want to give this open router. Here I'll just give read open router API key. அந்த நேம் தான் நான் வந்து லைக் ENVல கொடுத்துருந்தேன், ஸோ அந்த நேம் கொடுத்துக்குங்க. And then here we want to give like a content ஓட type வந்து type, and here I'm just going to pass application/JSON அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். பிகாஸ் நம்ம சொல்கிறோம் இது வந்து JSON ஃபார்மட் டைப் கான்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹெட்டர் முடிஞ்சிருச்சா? ஸோ ஹெட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் பாடி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணோம், ஏஐக்கான டேட்டாவை. சரியா? அது எப்படி பாஸ் பண்ணோம்? JSON.stringify பாஸ் பண்ணோம் டேரெக்டாக நம்மளால். ஏன்னா நம்ம இங்கே ஆக்சியஸ்லாம் யூஸ் பண்ணல, நம்ம ஆக்சுவலி ஃபெச் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால we have to pass a body as JSON stringify, okay. So I think this is good guys. Without break I'm actually teaching seriously. This is go ஸோ லைக் ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்குது தலலாம். ஸோ நம்ம வந்து என்ன மாடல் நம்ம போய் செக் பண்ணுவோம், ஓகே. ஸோ மாடல்ஸ்குள்ளே போங்க. ஸோ இதில் போயிட்டு டீப் சீக்கு, இந்த மாடல் தான் லைக் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு இது, ஓகே. டீப் சீக்கு அண்டு ஸ்லாஷ் டீப் சீக் சீக்கு -R1 நினைக்கிறேன் அந்த மாடல், ஓகே. ஸோ திஸ் ஒன் guys, ஸோ திஸ் இஸ் த மாடல். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா DeepSeek R1 and R1058 அப்படின்னு கொடுத்துருக்கானுங்களா, ஓகே. I'm just going to take this one here. I'm going to add that model. So model MODEL, and the model is going to be this one, okay. நீங்கள் ஆக்சுவலி இந்த ஃப்ரீன்றதை எடுத்துடலாம். ஸோ DeepSeek/DeepSeek R1 அப்படின்ற மாடலை கொடுங்க. இந்த மாடல் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். then you have to set the temperature. ஸோ ஏஐ வந்து எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணுறோம். ஸோ now temperature TURE. So I'm going to give a temperature of 0.2. That is enough for logical thinking on all these things for AI, okay, to detect everything. So TEMPERATURE. நம்மளுக்கு இந்த ஸ்பெல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவாங்க. இதுதான் எனக்கு ஒரு பிரச்சனையே. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு தெரியல, நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். ஸோ மெசேஜஸ்க்குள்ளே அரே கொடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா ரோலு, ROLE, ஒரு 2 ரோல் இங்கே, ஓகேவா. ஒன்று வந்து சிஸ்டம் ரோலு, சிஸ்டம்ன்றது ஏஐ. சிஸ்டம் ரோல் வந்து கான்டென்ட் வந்து லைக் ஆக்சுவலாக நம்ம இதை வந்து எப்படி பண்ணலாம், இங்கே எப்படி பண்ணியிருக்கேன், ஓகே. ஐல் ஜஸ்ட் ஓகே. இங்கே வந்து யூசர் ப்ராம்ப்ட் இருக்குது. இது வந்து இங்கே பாருங்கள். ஸோ திஸ் ஒன் இஸ் லைக் அ சிஸ்டம் ப்ராம்ப்ட்டு அண்ட் திஸ் ஒன் இஸ் லைக் அ யூசர் ப்ராம்ப்ட். சரியா? யூசர் வந்து கரண்ட் போர்டு வந்து இதான் கொடுத்துருக்காரு. ஈச் செல் இஸ் இண்டெக்ஸ் லைக் திஸ் 0 1 2 3 4 5 6 7 8 ஓனாய் தான் எக்ஸ்னாய் தான் எம்டி. ஸோ வேர் இஸ் யுவர் மூவ் அப்படின்னு சொல்லி நம்ம யூசர் ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். சரியா? ஸோ அப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், ஹியர் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பாஸ் அ content அப்படின்னு சொல்லி கொடுப்போம், CONTENT. here I want to give a first system prompt. ஸோ செகண்ட் ஒன் ரோல் வந்து யூசர். ஸோ யூசர் வந்து கொஷின் கேட்குறாரு ஏஐ கிட்ட, ஓகே. ஸோ now here I want to pass the user prompt. done. ஸோ இது வந்து ஏஐ கொடுத்த ப்ராம்ப்ட்டு. இது வந்து யூஆர் அ ஸ்மார்ட் டிக் டாக் டு ஏஐ. கோல் இஸ் win if possible, block if opponent is, otherwise choose center or corner side, only return one number 0 to 8, do not explain. then here is the user prompt. யூசர் வந்து ட்ரெயின் லைக் நம்ம கொடுக்குறோம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூசர் ப்ராம்ப்ட். கரண்ட் போர்டு வந்து இதான் இருக்குது. ஸோ ஈச் செல்ஸ் கண்டெயின் லைக் திஸ். ஓன்றது வந்து நீ தான், எக்ஸ்ன்றது ஹியூமன், நல்லன்றது எம்டி. வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி அவர் கொஷின் கேட்குறாரு. அப்போ ஏஐ வந்து போய் திங்க் பண்ணும், ஓகே. திங்க் பண்ணி இந்த கொஷனுக்கு திங்க் பண்ணி அதுக்கேற்ற மூவ் வந்து அது மூவ் பண்ணும். சரியா? so far so good guys. so now I'll just give like
After this response, I'm just going to give like console.log response. Okay, console.log response அப்படின்னு நம்ம போட்டு போங்க, response அப்படின்னு நான் வச்சுக்கிறேன், ரைட்டா? And then this is going to return me back as எப்படி பண்ணலாம், ரைட்? ஸோ okay தான். So now here I got a try, and the try is going to be let move is equal to, and here okay, actually await is going to be get AI move router அப்படின்றத கால் பண்ணலாம், சரியா? And then this one is going to be a catch, catch, and the catchல வந்து எரர் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம கெட் பண்ணோம். ஸோ now here console.log AI error அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ this one is going to be error. ஏஐயோட எரர் வந்து ஏதாவது ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அது ஏஐ எரர்னு மாற்றிப்போம். ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு கிவ் ரிட்டர்ன் மூவ், இல்லை இங்கேயே நான் கன்சோல் மூவ்னு போடுறேன், கன்சோல் டாட் ஓகே ரிட்டர்ன் மூவ்னே வச்சுப்போம், ரிட்டர்ன் மூவ் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து எங்கே கால் பண்ணப்படுது இந்த ஃபங்க்ஷன்? ஸோ இன்சைட் திஸ் app.jsx, ரைட்டா? ஸோ ஹியர் ஐ கேன் console.log the மூவ், அங்கே ரிட்டர்ன் பண்ணதை இங்கே நம்மளால் கன்சோல் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நவ் ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் குட். ஐ ஹோப் ஓகே தான் நினைக்கிறேன். பட் நவ் வி ஹாவ் டு கால் திஸ் ஃபங்க்ஷன், ரைட்? ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இப்போதைக்கு ஜஸ்ட் கால் த செட் டைம் அவுட் ஹியர். ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் ஒன் இஃப்க்கு வெளியில் லைக் என்ன பண்ணலாம், like so far so good I think, right? So here and inside this one I'm going to give like a const set timeout னு வச்சுப்போம், timeout is equal to set timeout. நான் வந்து ஜஸ்ட் ஒரு டைம் கொடுக்குறேன் ஏ அந்த ஃபங்க்ஷன் ரன் பண்ணுறதுக்கு, சும்மா திங்க் பண்ணுறதுக்காக, ஓகேவா? 600 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு ரிட்டர்ன், வி ஹாவ் டு ஒன்ஸ் தட் முடிச்சதுக்கப்புறம் வி ஹாவ் டு கிளியர் தட் கிளியர் டைம் அவுட். ஓகே, ஸோ கிளியர் டைம் அவுட் இஸ் கோயிங் டு பி டைம் அவுட். Done. When I save this, now if I come back to this inspector, clear this, refresh பண்ணுறேன், எனக்கு எதுவும் வரல, எக்ஸ் மட்டும் ரன் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து லைக் லாஜிக்ஸ் வந்து எழுதணும். ஸோ மூவ்க்கான லாஜிக்ஸ்லாம் நம்ம எழுதணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே கன்சோல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன சின்ன விஷயம் மட்டும் நம்ம இங்கே பண்ணிடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைக் இங்கே ரெஸ்பான்ஸ் வந்து நான் கன்சோல் பண்ணியிருக்கேன், ரைட்டா? ஸோ இந்த கன்சோல் பண்ணுற ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் ஜேசனாக ரிட்டர்ன் பண்ணணும். கான்ஸ்ட் டேட்டா இஸ் ஈக்குவல் டு await. ஸோ திஸ் கோயிங் டு பி ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன். புரியலனா பிரச்சனை இல்லை, டவுட் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஒரு தனி லைவ் செஷன் வச்சு நான் இதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ த டெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி எப்படி டேட்டா வரும் அப்படின்னா, டேட்டா டாட் சாய்ஸ் CHOICES, அண்ட் இஃப் தேர் இஸ்னா ஐம் கோயிங் டு கிவ் அ 0 அண்ட் அரே ஆஃப் 0ல வரும், அண்ட் டாட் மெசேஜ், அண்ட் ஹியர் இட்ஸ் கோயிங் டு பி அண்ட் கான்டென்ட், and this going to be an dot trim trim அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அதே மாதிரி இந்த டேட்டாவையும் நான் வந்து உங்களுக்கு கன்சோல் பண்ணி காமிக்கிறேன். console.log டேட்டா, ஓகே, அதையும் பாருங்கள். அண்ட் தென் இந்த கன்சோல் இந்த டேட்டாலேருந்து நம்மளுக்கு கிடச்சிதுல, ஸோ அதையுமே நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து console.log டெக்ஸ்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இந்த டெக்ஸ்ட்டையும் கன்சோல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ வந்து நான் மேட்ச் பண்ணணும். பேசிக்லி இது வந்து நம்பராக ரிட்டர்ன் பண்ணணும், சரியா? இது வந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். இது கன்சோல் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க, நான் காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் மேட்ச் இஸ் ஈக்குவல் டு, நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் வெயிட் காஸ். ஸோ டெக்ஸ்ட் டாட் மேட்ச், ஸோ ரிஜெக்ட்ஸ், ஸோ ஐ வாண்ட் டு கிவ் லைக் ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் ஸ்லாஷ் ஃபார் பேக்வர்ட் ஸ்லாஷ், சாரி, like backward slash forward slash, okay, and d plus, and here we want to give like a forward slash. Done. So இது வந்து என்ன பண்ணணும்னு பாருங்க. நான் இது வந்து இது வந்து கேட்குறேன் நான் இங்கே. ஸோ வாட் அண்ட் ரிஜெக்ட்ஸ் அப்படின்னு நான் கேட்குறேன். இது வந்து பேட்டர்ன்ஸ் வந்து செக் பண்ணும். ஓகே, ஆக்சுவலி எதனால், ஓகே, I'll just copy this and I'll paste it here. Rejects. What is D in rejects? What is D in rejects அப்படின்னு கேட்போம். ஓகே, rejects. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா in regular expression rejects as slash D வந்து is like a meta character that match any single digit characters. It equivalent to the character class of 0 to 9. In between 0 to 9ல ஏதாச்சும் நம்பர் வந்ததுன்னா அது மேட்ச் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணோம். அந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து இப்போ மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். பிகாஸ்
நம்ம ஏ கிட்ட வந்து சொல்லியிருக்கோம் ஒன்லி ரிட்டர்ன் ஒன் நம்பர் பிட்வீன் 0 to 8 do not explain சொல்லியிருக்கோம். பட் நான் the A is going to return only the number. ஸோ அந்த நம்பர் வந்து 0 to 9குள்ளே எனக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன் இந்த ரெஜெக்ட்ஸ் பேட்டர்னை வச்சு. ஓகே, அப்படி மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ ஹாவ் டு ரிட்டர்ன் TURN. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், லைக் நான் எல்லாத்தையுமே கன்சோல் போட்டிருக்கேன்ல, புரிஞ்சிடும். ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அது ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் ரிட்டர்ன் பண்ணுறது ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதை வந்து நான் பார்ஷ் இன்டீஜராக மாற்றிட்டு, ஓகே, PAR பார்ஷ் இன்டீஜர். ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு கிவ் மேட்ச். ஸோ மேட்ச் வித் 0 அண்ட் ஐம் கோயிங் டு கிவ் லைக் 10. ஓகே, ஸோ இந்த பார்ஷ் இன்ட்டில் வந்து 10னா என்னன்னு பாருங்கள். ஓகேவா, பார்ஷ் இன்ட் மேட்ச் 10னா என்னன்னு கேட்குறேன். அதுவும் அதான் பைனரி மாதிரி ஒர்க் ஆகும் அது, சரியா? ஸோ ஹியர் லைக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் கைஸ். நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படிங்க. பிகாஸ் நான் பில்ட் பண்ண போகிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படி தான், சும்மா டு டூ லிஸ்ட் அந்த மாதிரிலாம் பில்ட் பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு ஒர்க் ஆகாது, சரியா? ஸோ இஃப் நாட்னா நல்லுன்னு சொல்லி நான் பாஸ் பண்ணிக்கிறேன் இங்கே. ஸோ நவ் வென் ஐ கம் பேக் அண்ட் ஐ கிவ் என்டர். ஸோ இங்கே பாருங்கள், திஸ் ஃபங்க்ஷன் கால்ஸ் பார்ஷ் இன் 0 to 10 பெர்ஃபார்ம் த ஃபாலோயிங் ஆக்ஷன். ஸோ மேட்ச் 0. ஸோ பேசிக்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் தட் 0ல் போயிட்டு இந்த பார்ஷ் இன்டிஜர் வந்து பேசிக்காக நம்மளுக்கு வந்து லைக் இண்டிகேட் பண்ணும் 10குள்ளே பேஸ் 10 நம்பர் தருதுங்களா. ஸோ பேஸ் 10 நம்பர் த நியூமரல் சிஸ்டம் ஆஃப் யூஸ் டு பார்ஷ் த ஸ்ட்ரிங். இன்கேஸ் 10 இண்டிகேட்ஸ்னா 0 to 9 வரைக்கும் நம்மளுக்கு அந்த இதுவை வந்து நம்மளுக்கு செக் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து பார்ஷ் இன்டிஜர் பண்ணுறது. ஸோ அதை தான் நம்ம பேஸ் 10 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம மேட்ச்சில் வந்து இங்கே ஆக்சுவலி பாஸ் பண்ணியிருக்கோம், சரியா? இஃப் மேட்ச்னா அந்த 10குள்ளே நீ ரிட்டர்ன் பண்ணு பார்ஷ் இன்டீஜர், அப்படி இல்லைனா நல்ல ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், சரியா? ஸோ பேசிக்லி ஐ வில் ஆஸ்க் லைக் மோர் லைக் இன் மேட்ச் லைக் இப்படி கேட்கும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ளீனாக புரியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் மேட்ச் டென்ஸ் லைக்லி ரெஃபர்ஸ் டு மேட்சிங் ஆக்டிவிட்டீஸ் இன்வால்விங் த நம்பர் 0 and the numbers to 10. திஸ் could involve matching number like a string like the word with 0 and numerical number 10 அப்படின்னு கொடுத்துருக்கு, சரியா? ஸோ 0 to 10 வரைக்கும் அது நம்மளுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, பட் அது கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொடுத்தா நல்லது. ஏன் அப்படின்னா பிகாஸ் நம்ம அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ரெஸ்பான்ஸு. அப்படி இல்லைனா ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஆக்சுவலி இப்போ இங்கே இந்த சின்டாக்ஸ் வேலை தப்பு பண்ணியிருக்கேன்னா ஓகே தான், டன், முடிஞ்சு வேலை, கரெக்ட். ஓகே, டன். ஸோ நவ் வி கேன் கால் திஸ் மூவ் ஃப்ரம் கிளாட், ரைட்டா? வெயிட்டு மூவ் ஃப்ரம் கிளாடுன்றதை வந்து நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், சாரி நான் தெரியாமல் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன் guys, சாரி. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பிகாஸ் ஒரே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறேன்னா அதான் கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது. லெட்ஸ் மூவ் அவைட்டு கெட் மூவ் ஃப்ரம் கிளாடு. இது வந்து மூவ்ன்றதை நம்மளுக்கு கொடுக்கும். தென் ரிட்டர்ன் தட் மூவ். ஓகே, ஸோ ரிட்டர்ன் மூவ் பண்ணதுக்கப்புறம் நான் வாட் வி கேன் டூ கம்மிங் பேக் டு திஸ் app.jsx. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ வந்து லாஜிக் வந்து எழுதலாம். என்ன லாஜிக் எழுத போகிறேன் அப்படின்னா ஹியர் ஐ எம் கோயிங் டு செக் ஹியர் இஃப் like if move a யோட மூவ் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அண்டு போர்டோட மூவ் வந்து ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, சரியா? டன். ஸோ இது ரெண்டு கண்டிஷனுமே நம்மளுக்கு மேட்ச் ஆச்சுன்னா, மூவ் இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இல்லை மோடோட பூஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நவ் ஐ வாண்ட் டு அப்டேட் த board. So const new board is equal to, I want to use a spread operator to copy the state board அப்படின்னா வச்சுக்கிறேன். And then here new board is going to be is equal to என்னது a யோடது o, ரைட்டா? அதை முடிச்சதுக்கப்புறம் set boardல I want to give that new board and then now we have to give the set player turn initially true இருக்குது, அதை வந்து ஃபால்ஸாக மாற்றணும். அப்போ தான் திருப்பி வந்து யூசரால் விளையாட முடியும், சரியா? Now what I'll do, I'll just come back here and I'm going to pass the false here. Okay, done guys. So I hope initially இங்கே பாருங்கள் இது ட்ரூவாக இருக்குது. ஸோ இனிஷியலி இது ட்ரூவாக இருக்குது, அதனால தான் நம்ம வந்து இங்கே செக் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா லைக் இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடு, இந்த நியூ போர்டை வந்து அப்டேட் பண்ணு. அடுத்தது ஏயோட லாஜிக்கு. இப்போ இந்த ஏயோட லாஜிக் என்ன பண்ணியிருக்கோம், இஃப் பிளேயர் டர்ன் இஸ் ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு கிவ் திஸ் ஒன், ரைட்? ஸோ யூஸ் எஃபெக்டில் இஃப் நாட் வின்னர் அப்படின்னா ஏஐ டர்ன் வந்து இட்ஸ் கோயிங் டு லுக் ஃபார் த கெட் ஏஐ மூவர் ஃப்ரம் லைக் கெட் ஏஐ மூவ் ஃப்ரம் ஓப்பன் ரவுட்டர். அந்த போர்டை பாஸ் பண்ணோம். அந்த லாஜிக்ஸ் தான் நம்ம இதுக்குள்ளே ஃபுல்லாகவே இப்போ எழுதியிருக்கோம், ரைட்? ஏஐக்கான லாஜிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் எழுதணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் த மூவ் ஆஸ் அன் நம்பர், ஓகேவா? பிகாஸ் நம்ம அதை தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நம்பரை தான் நம்ம வந்து இந்த இண்டெக்ஸில் நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸாக கிடைக்கும் இங்கே அந்த மூவோட இண்டெக்ஸ். ஸோ அதை தான் நம்ம இங்கே அப்டேட் பண்ணுறோம். ஸோ நான் when I save this, okay, I hope this will work.
லைக் ஐ திங்க் பிகாஸ் just வெயிட் ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். எக்ஸு இட் டேக்ஸ் டைம். ஓகே கன்சோலே ஆகலையா? ஏன் கன்சோல் ஆகலை? அசிங்க் போட்டிருக்கோம். லைக் இதில் வந்து கெட்டு மூவ் ரைட் யூசர் ப்ராம்ப்டில் அசிங்க் போர்டு ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுதா கன்சோல் டாட் லாக் போர்டு அப்படின்னு நான் போடுறேன் இங்கே. ஸோ when I save this just refresh this one refresh and I'll hit ஆக்சுவலி இந்த get from router என்ற ஃபங்க்ஷனே ரன் ஆகலன்னு நினைக்கிறேன். Get from cloud, so we got a try catch everything is good only, right? Try, let's move and to the cloud from move and return the catch if there is any error na like ஏன்னா கன்சோலும் பண்ணியிருக்கோம் ஏன்னா எரரும் எனக்கு எதுவும் அடிக்கல ரைட். ஸோ just go back to the network tab when I refresh and I'll add a x. I think this function is not running properly, so get mover get move. Okay, actually this one is like a get move. Okay, so I'll copy this one, I'll come back here, get move from open router, and here get move and save this. Now if I go back and refresh this one, come back to console, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ if AI turn வந்து லைக் நம்மளுக்கு லைக் AI turn வந்து இருந்துச்சு அப்படின்னா மூவ் வந்து பண்ணுறோம். ஸோ அவைட்டில் we have to give like fetch return பண்ண போகுது இது பிகாஸ் AI move from open router board and move is equal to board move வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிஷன், then everything is good only and set to actually okay sorry guys, here we have to give like a true, right? Player turn is true initially ஏன்னா இங்கே வந்து பிளேயர் டர்ன் 2 நம்ம வச்சுருக்கோம் ரைட்டா. ஸோ இங்கேயுமே நம்ம பிளேயர் டர்னை வந்து ஹேண்டில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளேயர் டர்னை வந்து நம்ம ஃபால்ஸ் பண்ணோம், அதை நம்ம மறந்துட்டோம். ஸோ ஹியர் ஐ ஜஸ்ட் கிவ் லைக் அ ஃபால்ஸ் ஹியர். ஓகே டன். ஸோ அதனால தான் அந்த கண்டிஷனுக்குள்ளேயே போகல அது பேசிக்லி டன். ஓகே ஸோ நான் when I click this, ஸோ ஓகே AI cannot read the property of undefined error என்ன அடிக்குது? நோ ஆத் credential found. ஸோ என்னோட ஆத் credential வந்து தப்பாக இருக்குது. ஓகே ஸோ என்ன என்னோட ஆத் credential லைக் I'll just copy and paste it here. இந்த டோக்கன் நான் காமிக்க மாட்டேன் பட் will just show you later. ஓகே நான் இந்த டோக்கன் காமிக்கல பிகாஸ் நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். இங்கே நீங்கள் வந்து இந்த ஓப்பன் ரோடு பக்கத்தில் நீங்கள் இந்த க்ரியேட் பண்ண ஏபிஐ கீயோட கீ எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க சரியா. ஸோ இந்த கீஸ்க்குள்ளே இதை வந்து ஆக்சுவலி காப்பி பண்ணிட்டு போட்டுக்கோங்க. அது இனிஷியலாக ஒரு வாட்டி தான் காமிக்கும், காப்பி பண்ணி எங்கேயாவது நீங்கள் மறக்காமல் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ now we'll try guys. ஓகே I'll just click this one அண்ட் எரர் தான் அடிக்குதா? என்ன எரர் அடிக்குது? நோ ஆத் credential ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு இங்கே பாஸ் பண்ணுறதுல தான். ஸோ என்ன தப்புன்றதை கண்டுபிடிப்போம். ஸோ பேசிக்லி ஆத்தரைசேஷன் ஸ்பெல்லிங் கரெக்டாக. ஸோ ரெஸ்பான்ஸு https open router router.ai api /v1 chat complications CLOPLETIONS கரெக்ட் தான். மெத்தட் போஸ்ட்டு ஹெட்டரில் வந்து ஆத்தரைசேஷன் AUTHO RIZATION கரெக்டாக தானே இருக்குது எல்லாமே. இம்போர்ட் மெட்டா வீட்டு லைக் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கன்சோல் பண்ணி பார்ப்போம். இங்கே கன்சோல் டாட் லாக் லைக் ஹியர் ஐ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ஒன் கன்சோல். Now will check will get the token or not. ஓகே எனக்கு டோக்கன் வந்து அன்டிஃபைன் அடிக்குது, இதனால தான் ப்ராப்ளமே ஆக்சுவலி. ஓகே ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், திருப்பி ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். எனக்கு அந்த டோக்கன் வந்து கிடைக்கல காய்ஸ், அதனால தான் ப்ராப்ளம் எங்க சரியா. ஸோ இதில் எடுத்துருவோம். எடுத்துட்டு ஐ ஜஸ்ட் கிவ் லைக் npm run dev. ஸோ சம்டைம்ஸ் டோக்கன் கிடைக்காது. சோர்ஸ் வெளியில் தானே வச்சுருக்கேன் இஎன்வி, சோர்ஸ் வெளியில் தான் இஎன்வி வச்சுருக்கேன், அப்புறம் ஏன் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரில. ஸோ when I inspect and ஓகே வார்னிங் த அசைன் வேரியபிள் நியூ போர்ட் இஸ் அ கான்ஸ்டண்ட்டா. ஓகே ஸோ இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் இதில், assign to a const variable right. கான்ஸ்ட்டில் பண்ணதுனால ஏன்னா உள்ளே இருக்க இண்டெக்ஸ் தான் நம்ம மாற்ற போகிறோம், பிரச்சனை கிடையாது. ஸோ கான்ஸ்ட் நியூ போர்டு ஏன்னா இது பெரிய ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு.
நியூ போர்ட் ஓகே. ஆக்சுவலி நான் வந்து எங்க நியூ போர்டோட மூவ் நான் வந்து குடுக்கணும். அந்த இண்டெக்ஸோடத சரியா? ஸோ அதனால தான் ப்ராப்ளம். ஓகே. இப்ப நம்மளுக்கு இந்த எரர் காமிக்காது. எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். பட் இப்ப நம்மளுக்கு இது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே. ஸோ ஐல் இன்ஸ்பெக்ட் and I'll open the console. Now when I click this one, now we didn't get the response. ஸோ எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஏன்னா எனக்கு இஎன்வில இருந்து எனக்கு அந்த இம்போர்ட் ஆகல. நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி I'll just paste it directly here guys. ஓகே. ஸோ ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டான வே பண்ணுறதுக்கு. ஸோ I'll paste it here. Now when I refresh, ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன் அண்ட் ஸ்டில் இட் இஸ் ரிட்டர்னிங் அன்டிஃபைன் தான். ஓகே தான். பட் இட் டேக் சம். இங்கே பாருங்கள் இப்போ ரெஸ்பான்ஸ் வருது. ஓகேவா? எனக்கு அந்த இஎன்விலேருந்து ஆக்சுவலி எனக்கு கிடைக்கல. அதனால தான் ப்ராப்ளம் எனக்கு. இங்கே பாருங்கள் இப்போ எனக்கு வந்து ஓ வந்து செட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளேயரோட மூவ். சரியா? இங்கே நல்லா புரிஞ்சுக்குங்க. திருப்பி நான் லாஜிக் சொல்கிறேன். இது ரிட்டர்ன் பண்ணியிருக்க ஒரு நம்பரு. இந்த நம்பர் வந்து ரிட்டர்ன் பண்ணதுனால அந்த நம்பரை இங்கே கெட் பண்ணி மூவ் இஸ் நாட் ஈக்குவல் டு நல்லா இல்லை போர்டோட மூவ் வந்து ஈக்குவல் டு நல்லா நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணதுக்கப்புறம் அந்த போர்டை வந்து காப்பி பண்ணி போர்டுக்கான மூவை செலக்ட் பண்ணிச்சுல அந்த நம்பரு, அதுக்கான ஓவை நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. அதுதான் இந்த ஓ. ஓகே. அண்ட் தென் செட் போர்டில் வந்து அதை கொடுத்தோம். அதனால் யூஐயில் அப்டேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் இஸ் பிளேயர் டர்ன் வந்து ட்ரூன்னு மாற்றிருக்கேன். அப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நான் போய் ஹேண்டில் கிளிக் இப்போ இது வந்து என்னோட டர்ன். இப்போ வந்து நான் விளாட்லாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு கிவ் லைக் ஹியர். ஓகே. ஸோ இப்போ இங்கே பண்ணியிருக்கேன். லைக் இங்கே பண்ணனா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எதை சூஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். டீப்சீக் கொஞ்சம் இது ஸ்லோவாக தான் இருக்கும் டீப்சீக்கு. ஓகேவா? பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே. அண்ட் ஐ ஹோப் நவ் இட் இஸ் கோயிங் டு பி குட். எதை சூஸ் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். சரியா? ஓகே. பர்ஃபெக்டாக பிளாக் பண்ணுது கைஸ். தெரியுதா? இப்போ நான் வந்து இங்கே வைக்கலனா ஏ வந்து இப்போ வின் ஆயிரும். ஸோ நான் வந்து இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்லி டீப்சீக் சீரியஸ்லி செம வர்த்து. அந்த மேக்த் லாஜிக் தான் சொல்லப்போனால். ஓகே. நம்ம வந்து இதுக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணோம் அப்படின்னா நவ் இட் இஸ் கோயிங் டு பி ஓகே பர்ஃபெக்ட் பிளாக். இப்போ நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ ஏஐ வந்து வின் ஆகணும். இது வந்து ப்ராப்பராக திங்க் பண்ணிச்சு அப்படின்னா ஏஐ வந்து வின் ஆகணும். சரியா? இப்போ இங்கே வந்துச்சுன்னா ஏஐ வந்து வின் ஆகணும்ல. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி நவ் வில் சி ஒன் கமான் ப்ரோ. ஓகே. Like now I think we going to டக் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் ஸ்லோவாக தான் கைஸ் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ பார்த்துக்கலாம் விடுங்க. ஏன்னா இதோட ஃப்ரீ ஏபிஐ வேறல. அதனால தான் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி இருக்குது நம்மளுக்கு. ஓகே கைஸ் இங்கே பாருங்கள் இந்த ஏஐ வந்து இப்போ வின் ஆயிடுச்சு நம்மளுக்கு. பேசிக்லி நம்மளால் சத்தியமாக சொல்கிறேன் டீப்சீக் யூஸ் பண்ணால் இதை டிக்டாக் சீரியஸ்லி சொல்கிறேன் டீப்சீக் விக் பண்ணால் டிக்டாக் ஏஐன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து சீரியஸ்லி வின் பண்ணவே முடியாது. இது செம்மையாக ப்ளே பண்ணுது. சீரியஸாக சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ புரியலனா கூட like this video is going to change the way of how model is working and how AI is thinking. Seriously guys. Okay. Now I'll just add this one. Now I want to show who's the winner. Right? ஸோ நம்ம அதை பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்துட்டாலே இது வின்னர்னு சொல்லி நம்ம கொடுத்துடணும். லைக் பிளாக் பண்ணிடணும். ரீஸ்டார்ட் கொடுக்கணும். அதுக்கான லாஜிக்ஸ் வந்து நம்ம இப்போ எழுதணும். பட் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ வின்னர் ஹியர். ஆல்ரெடி வி ஹாவ் அ வின்னர். ரைட்டா? ஸோ winner.js சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபைலுக்குள்ள தான் வந்து நம்ம இப்போ வின்னர் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஓகே. நான் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் லைக் எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட் இஸ் கோயிங் டு டேக் அ கான்ஸ்ட் check winner winner is equal to board board, and this one is going to be const lines is equal to, and this one is going to be 0 1 2. And actually I'll just paste this one. Wait, I'll just paste arrow functions யூஸ் பண்ணோம் இங்கே. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைன்ஸ் இதெல்லாம் தான் வின்னிங் லைன்ஸ். டாப் ரோ, மிடில் ரோ, பாட்டம் ரோ, லெஃப்ட் காலம், மிடில் காலம், ரைட் காலம், அண்ட் டாப் லெஃப்ட், பாட்டம் ரைட் டயக்னல், அண்ட் டாப் ரைட்டு, பாட்டம் லெஃப்ட் டயக்னல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே வந்து லூப் கேஸில் வந்து செக் பண்ணோம். லூப் த்ரூ ஈச் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின்னிங் பார்த்துப்போம். லூப் THROUGH லூப் த்ரூ ஈச் பாசிபிள் வின்னிங் அப்படின்னு போட்டுப்போம். பாசிபிள் வின்னிங். ஓகே. ஸோ ஹியர் ஃபார் லெட் ஆஃப் லைன்ஸ். சரியா? ஸோ லைன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்துப்போம். இங்கே என்ன லாஜிக் அப்படின்னா கான்ஸ்ட் இஃப் ஏ. ஓகே. இது ஏ பிளாக் அண்ட் பி லெட் தானே கொடுத்துருக்கேன். என்ன இருக்குது ஃபார் லெட்டு. ஓகே. லைன்ன்றதை மிஸ் பண்ணிட்டேன்னா லைன். ஓகே. லெட் ஆஃப் லைன் ஏபி அண்ட் சியை கெட் பண்ணிப்போம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு லைனாக இருந்துச்சு அப்படின்னா now I want to check என்னென்ன கண்டிஷன் செக் பண்ணால் செக் இஃப் லைக் இதெல்லாம் நீங்கள் கன்சோல் பார்த்து செக் பண்ணி பாருங்கள் அது என்னென்ன ரிட்டர்ன் பண்ணிச்சுன்ட்டு. பிகாஸ் இந்த வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லாங் ஆயிடுச்சு. ஓகே.
ஸோ THERE there's something அப்படின்னு வச்சுப்போம். there is something in board A அப்படின்னா நம்ம வந்து நாட் நல்லா செக் பண்ணோம். நாட் நல் அப்படின்னு செக் பண்ணுறோம். செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா லைக் திஸ் ஒன் இஸ் கோயிங் டு பி போர்ட் ஏ, போர்டோட ஏவும் லைக் போர்டோட பியும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா வின்னிங் கண்டிஷன், ரைட்டா? பிஓஏடி போர்டோட பியும் மேட்ச் ஆச்சுன்னா வின்னிங் கண்டிஷன். அண்ட் திஸ் ஒன் இஸ் கோயிங் டு பி தேர்ட் லாஜிக் வந்து என்னன்னா போர்டோட லைக் இது அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுப்போம். Like this one is going to be 3 and here board A to board C match ஆச்சுனாலும் winning condition தான், ரைட்டா? ஸோ அப்போ இந்த 3 கண்டிஷன் தான் நம்ம செக் பண்ணோம். அதுக்கு நான் என்ன போட்டுக்கிறேன், if board A and if that is and like board BOARD, right? So BOARD ஓட A if that is equal to, I'll just copy this one, equal to board BA and if that and this one is going to be board ஏவா இருந்துச்சு அப்படின்னா and then board C-க்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா and இந்த கண்டிஷன் எல்லாமே ட்ரூவா ஆச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், here I'm going to return an object. என்ன ஆப்ஜெக்ட்னா winner WINNER is going to be board A and then I want to return the line. Okay, so done. So we got in the condition match ஆச்சு அப்படின்னா board A and board A is equal to board B இருந்துச்சுன்னா and board A is equal to board C இருந்துச்சு அப்படின்னா I want to return winner board of A and the lines வந்து நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுறோம், ரைட்டா? இப்போ இது கீழே இன்னொரு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிப்போம். இந்த எல்லா செல்ஸ்க்குமே வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணோம். இஃப் நோ வின்னர்னா நம்ம ட்ரா பண்ணோம்ல, இஃப் நோ வின்னர் அப்படின்னா பட் எப்படி போடலாம், இஃப் நோ வின்னர் பட் ஆல் செல்ஸ் ஆர் ஃபில்டு அப்படின்னு வச்சுப்போம். ஆல் செல்ஸ் ஆர் ஃபில்டு லைக்னா இட்ஸ் அ ட்ரா மேட்ச், ரைட்டா? ஸோ எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா இட்ஸ் அ ட்ரா. அதுதான் இங்கே கேமே பேசிக்லி, DRAW. ஸோ அதை எப்படி பண்ணலாம், இஃப் போர்ட் டாட் எவ்ரி and cell and this going to be cell, this is not equal to null, okay? And this is going to return object of, I'll just take this one and the array with return பண்ணிட்டோம், the line array return பண்ணிட்டோம். இங்க this one is going to return winner is going to be a string called draw, DRAW and the line is going to be empty arrayவா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம், சரியா? டன். ஸோ ஆக்சுவலி இங்கே ஏன் எரர் அடிக்குது, இங்கே இருந்து தப்பு பண்ணியிருக்கேண்ணா, சின்டாக்ஸ் இங்கே கொடுக்கணும், சாரி. Take this one out and I'll paste it here directly. Here I'll paste, done. Okay, so everything is good so far and then we have to return null and இது வந்து if no winner இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கலாம், if no winner, okay, if no winner and the board 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 is not full yet, okay, return TURN return null and then game வந்து continues TIUNES, done. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான லாஜிக். இனிஷியலி இதுதான் நம்மளோட ஆக்சுவல் பேட்டர்னு. ஸோ இந்த பேட்டர்னில் மேட்ச் ஆச்சுன்னா வின்னு அர்த்தம். அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் இந்த லைன்ஸில் வந்து இந்த லைன்ஸ் நான் செக் பண்ணி ஏபிசின்ற ஒரு டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன் இந்த லைன்ஸை. ஸோ now if board of A and board of A if that is equal to board of B na and board of A is that equal to board of C na, that is the winner board, ஓகேவா? and then we are giving that line. ஸோ எந்த லைன் வந்து வின் ஆச்சோ அந்த லைனை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். இஃப் எல்லா செல்ஸுமே மேட்ச் ஆச்சு லைக் வின் ஆகல அந்த லைன்ஸ் அப்படின்னா we have to send like a winner is like a draw and line வந்து நம்ம எம்டியா, ஆக்சுவலி இங்கே வந்து நம்ம எம்டியா மாற்றணும், ரைட்டா? ஓகே, இந்த லைன்ஸை வந்து நம்ம எம்டியா மாற்றணும். ஸோ தென் ரிட்டர்ன் null. ஸோ எவ்ரிதிங் இஸ் குட் guys. ஸோ now what we do inside this app, so I can come, so I will check it here. First of all I want to import the winner here. So in the top layer I'm just going to give like a import check winner, okay, from utils winner and here என்ன பண்ணலாம் அப்படின்னா here I'll just use a check if someone has won அப்படின்னு வச்சுப்போம், HAS
WON, someone has won. So const RUSULT is going to be like a check winner. So I want to pass the board. ஸோ அந்த போர்டை தான் நம்ம ஆக்சுவலாக இங்கே வந்து வாங்கியிருக்கோம் சரியா. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை இந்த ஃப்ரேமர் மோஷன் லைன்லாம். ஸோ அந்த போர்டு தான் இங்கே வாங்கி லாஜிக்ஸ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் குட்னா ஸோ நான் வி காட் அ செக் வின்னர் டு போர்டு. ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஐ வாண்ட் டு செக்கு இப்போ ரிசல்ட்டில் ஆப்ஜெக்ட்னு கீழே அங்கே பாஸ் பண்ணியிருந்தோம். ரிசல்ட்டோட டாட் வின்னர் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் டு செட் வின்னர் ஷுட் பி லைக் ரிசல்ட் டாட் வின்னரு. செட் வின்னர் வந்து இனிஷியலி நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் வின்னர் வந்து இனிஷியலி நல்ல. நான் அதில் வந்து ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஒன்ஸ் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செட்டு ஸ்கோரை வந்து நம்ம அப்டேட் பண்ணோம் ரைட்டா. செட் ஸ்கோரு ப்ரிவ்யூ அண்ட் here prev and here I'm going to use arrow function. This going to take a function and we want to spread the previous state prev, right? Sorry guys, prev and here I want to spread the previous state. We want to update that state. Okay, result order dot winner that should be previous result winner order dot winner order plus 1. So score வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகும். Then we have to give a return ru return. Okay, so done. So once return நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can show some button here. After the game board கீழே நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ வின்னர் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா I'm just going to return a JSX. So just JSX is going to take a div. Okay, sorry, div and ஏன் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, ஸோ இந்த டிவுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இஃப் வின்னர் வந்து இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு ட்ரா மீன்ஸ் DRAW லைக் DRAW. So here if I come back now this is the string, we have to match to this string. ஓகேவா, கேஸ் சென்சிட்டிவ் முக்கியம். ஸோ அந்த ட்ராவா இருந்துச்சு அப்படின்னா ஸோ we need to give a it's a draw. Okay, it's a draw DRAW. if not na I want to show the winner. so inga winner yaru and wins அப்படினு சொல்லி நம்ம வெச்சுக்கோ wins அப்படினு போட்டுக்கலாம். okay, so done. so after that we can show the button here button. oh sorry, button button. இந்த பட்டன் எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு. so here we can give like a button வந்து now I'll add a play again அப்படின்னு கொடுப்போம். முதல்ல ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிவ் திஸ் ஒன் அண்ட் திஸ் கோயிங் டு டேக் சம் டைம். வில் வெயிட் ஃபார் இட் காய்ஸ் பிகாஸ் இதோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதான் ப்ராப்ளம். வெயிட் பண்ணுவோம். ஓகே, டன். ஸோ இஃப் ஐ கிவ் திஸ் ஹியர் அண்ட் இட்ஸ் கோயிங் டு டேக் டைம் ரைட். ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட் ப்ரோ. like I think it will take some time guys because அந்த ஏபி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆனால் லாஜிக் வந்து ப்ராப்பராக திங்க் பண்ணுது, பட் மாடல் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோ பிகாஸ் ஆஃப் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஏஐ வந்து சீரியஸ்லி இட் ஷுட் பிக் திஸ் ஒன் ரைட். ஸோ இது பிக் ஆச்சு அப்படின்னா வின் ஆகணும். லாஜிக்கே அதுதான். ஓகேவா, வின்னர் யாருன்றதை நம்மளுக்கு காமிக்கணும். ஓகே, காமிக்குதான்னு பார்ப்போம். so now it is going to choose that only I think because AI ஒழுங்கா ட்ரெயினாக இருந்தது அப்படின்னா அதை தான் சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணால் வேலை முடிஞ்சு டக்குன்னு. ப்ரோ ஃபாஸ்ட் ப்ரோ, கமான். ஓகே, இங்கே பாருங்கள் 0 wins play again. ஓகே, ஏஐ வந்து 2ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ பர்ஃபெக்ட் காய்ஸ். ஸோ எவ்ரி திங் இஸ் குட் ரைட். ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட் தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல லைக் இது வந்து ஆக்சுவலி ஏன் வந்து இங்கே டூன் காமிக்குதுல இந்த இடத்துல ஏன் ப்ராப்ளம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே இந்த லாஜிக் வந்து போட்டுக்கலாம். ஸோ என்ன லாஜிக் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இங்கே டூன் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நான் ஒரு லாஜிக் மட்டும் எழுதிடுறேன். என்ன லாஜிக்னா பிகாஸ் இந்த ரிசல்ட் இருக்கா, இந்த ரிசல்ட் வந்து செக் பண்ணுது ரைட்டா. ஸோ செட் வின்னர் வந்து
லைக் ரிசல்ட் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து எப்படி செக் பண்ணலாம், இஃப் வின்னர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக இருந்தார் அப்படின்னா ஓகே, அண்டு ஆறு ரிசல்ட்டோட RUSULT ரிசல்ட்டோட டாட் வின்னரு இஃப் தட் இஸ் ஈக்குவல் டு ஓவாக இருந்துச்சு அப்படின்னா we have to செட் வின்னர் ரிசல்ட்டை இதுக்கு மேலே மூவ் பண்ணிக்கலாம். சரியா, இதுக்கு மேலே மூவ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து இஃப் இங்கே வந்து நம்ம போட்டுக்கலாம், இஃப் வின்னர் கண்டுபிடிச்சிச்சுன்னா ரிட்டர்ன் டு ப்ரிவெண்ட் த டபுள் ஸ்கோரிங். ஓகே, prevent 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 the double DOUBLE scoring SCORING done. So while winner இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடுறோம், தென் ரிசல்ட் இஸ் கோயிங் டு செக் ஃபார் த போர்டு அண்ட் இஃப் தட் டேக் திஸ் ரிசல்ட் டாட் வின்னராக இருக்கணும்ல இங்கே. ஓகே, இங்கேயும் ஒரு கண்டிஷன் நம்ம வந்து செக் பண்ணணும் பேசிக்காக. ஸோ அப்போது நான் ஆக்சுவலி என்ன பண்ணுறேன், லைக் இந்த கண்டிஷனை வந்து நம்ம இந்த கண்டிஷனை அப்படியே கட் பண்ணிக்கலாம். சரியா, ஏன்னா இல்லைனா அது வந்து தப்பு தப்பாக தான் பண்ணிட்டே இருக்கும் இல்லைனா. ஸோ இப்போ ரிசல்ட்டோட வின்னர் இருந்துச்சு அப்படின்னா டாட் வின்னர் இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஐ எம் கோயிங் டு பேஸ்ட் திஸ் இஃப் கண்டிஷன். ஓகே, செக் பண்ணிக்கலாம் எந்த ஸ்ட்ரிங் வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணுவோம். சரியா, ஸோ ஐ ஹோப் திஸ் வில் ஒர்க் guys. So far so good. I think the result winner is x check பண்ணுறோம் and then previous value and here we have to get the previous thing. Okay, I think this will work perfectly. But நான் இங்கே வந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்ன விஷயம் தெரியுமா அது, சாரி. ஸோ பேசிக்காக லைக் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லைக் என்ன மாடல்னா டீப்சீக் மாடல். ஓகே, ஸோ இந்த மாடல் வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து செம்மையாக யூஸ் ஆகும் சீரியஸ்லி. பட் இதே நான் வந்து என்ன பண்ணுறேன், லைக் டீப்சீக்கு பதிலாக இப்போ யூஸ் அ மாடல் கால் கிளாடோட மாடல் நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். சரியா, இப்போ நான் கிளாடோட ஆண்ட்ரோபிக் கிளாட் 3 ஹைக்கூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. ஸோ இந்த மாடல் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப மொக்கையாக இருக்கும். அந்த ரீசன் வந்து நான் ஏன்னு சொல்கிறேன். ஸோ நான் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அதே மாதிரி வின்னராக இருந்துச்சுன்னா ரீஸ்டார்ட் பட்டன் மட்டும் ஆட் பண்ணிப்போம். சரியா, லைக் நம்ம ரீஸ்டார்ட்டுக்கு வந்து ஃபங்க்ஷனை எழுதலைல்ல. ஸோ பேசிக்லி இங்கே ப்ளே அகைன் கொடுத்துருக்கோம். இந்த ப்ளே அகைனில் ஆனு கிளிக்கு CLICK இஸ் கோயிங் டு பி ரீஸ்டார்ட் STARTGAME அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ ரீஸ்டார்ட் STARTல ரீஸ்டார்ட் கரெக்ட் தானே. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆஃப்டர் திஸ் ரீஸ்டார்ட் START ரீஸ்டார்ட் த கேம் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இது நான் காம்ப்ளிகேட் பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க, பிகாஸ் ஏன்னும் போது கொஞ்சம் லாஜிக்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஈஸி ப்ராஜெக்ட் வேணுமா ஹார்ட் ப்ராஜெக்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ அரே டாட் செட்போர்டு அரே டாட் ஃபில் வந்து ஒன்ஸ் வந்து ரீஸ்டார்ட் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அரே வந்து பேசிக்லி நம்மளுக்கு வந்து அரே ஆஃப் 9 ஷுட் ஃபில் வித் நல் அகைன். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணும்பொழுது அண்ட் ஹியர் ஐல் பாஸ் அ நல் அண்ட் அகைன் நான் வந்து என்ன பண்ணோம், செட் இஸ் பிளேயர் டர்ன் வந்து ட்ரூவாக மாற்றணும் பிகாஸ் ஏஐ வின்னாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, தென் செட் வின்னர் ஷுட் பி ரீஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பிளேயர் டர்ன் ட்ரூ ஆகணும் பிகாஸ் நம்ம தான் ஃபஸ்ட்டு மூவ் ஆகணும். அதான் இங்கே இருக்க லாஜிக்கு. ஸோ இதில் வந்து நம்ம கிளாஸ் வந்து ஆக்சுவலாக ஆட் பண்ணிப்போம். ஸோ என்ன கிளாஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு லைக் கிளாஸு மார்ஜின் டாப் வந்து ஒரு 4 அண்டு ஓகே மார்ஜின் டாப் வந்து ஒரு 4 டெக்ஸ்ட்டு வந்து எக்ஸல் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி லைக் ஹியர் I'll add another class to this one. Okay, so என்னென்ன கிளாஸ்னா margin left and padding y padding xy color blue text black rounded hover பண்ணும்போது இந்த கலர் வரணும்னு சொல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். Done. So now it is a Claude model guys. Now you see, now if I come back here, now you can able to see like it is like Claude model. ஓகே, நான் இந்த ஏபிஐ வந்து ஆக்சுவலாக டெலிட் பண்ணிடுவேன். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஏபிஐ போட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். இந்த ஏபிஐ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கிளாடு. ஓகே, ஸோ நான் பாருங்கள் கிளாடு எவ்வளோ ஸ்பீடாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஆனால் இது வந்து ரொம்ப மொக்கையாக விளையாடும், ஈஸியாக நான் வின் பண்ண முடியும். இப்போ இங்கே பாருங்கள், நான் இங்கே வைக்கிறேன். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள் நான் வின் பண்ணிடுறேன், எக்ஸ் வின்னு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இங்கே கண்டிஷன் செக் பண்ணியிருந்தேன். எங்கே கண்டிஷன் செக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா லைக் லாஸ்ட் டைம் 2ன்னு வந்துச்சுல, அதுக்கான ரீசன் வந்து நம்ம டேரெக்டாக எக்ஸாக ஓவான்னு நம்ம சொல்லி செக் பண்ணவே இல்லை. அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து இப்போ வின்னராக இருந்தால் ரிட்டர்ன் பண்ண ப்ரிவென்ட் த டபுள் ஸ்கோரிங் பிகாஸ் ஸ்டேட் வந்து 2 times அப்டேட் ஆகும். ஸோ இஃப் த ரிசல்ட்னா செக் த வின்னர் அண்ட் இஃப் த ரிசல்ட் வின்னர் இருந்துச்சு அப்படின்னா ஐ வாண்ட் டு அப்டேட் த ஸ்டேட் அண்ட் இஃப் த ரிசல்ட் வின்னர் if that match to the string or this string அப்படின்னா I want to set the score to the previous value plus 1. So this is how the logic works now. Okay, so now if I go back to the open router and I will remove this and I will use a DeepSeek. Okay, wow, it takes some time seriously.
ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நவ் யூ சி காய்ஸ், வென் ஐ கிளிக் த சென்டர் ஒன், ஓகேவா, அது வந்து செக் பண்ணும், சென்டரை செக் பண்ணும். ஓகே, ஆக்சுவலி ஆக்சுவலி எனக்கு பேமெண்ட் எரர் அடிக்குது காய்ஸ். என்னோட ஏபிஐ வந்து முடிஞ்சுச்சு. என்னோட இது ஆக்சுவலி அதான் ப்ராப்ளம். லைக் இங்கே பாருங்களேன், லைக் நீட் திஸ் ரிக்வெஸ்ட் மோர் கிரெடிட்னு கேட்குது. நல்ல வேலை, லைக் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிற அளவுக்காச்சும் ஒர்க் ஆச்சு. சீரியஸ்லி ரொம்ப சந்தோஷம் காய்ஸ். என்னோட ஏபிஐயோட ஆக்சுவலி லிமிட் வந்து முடிஞ்சுச்சு. ஸோ 88 யூஸ்டு நான் பண்ணிட்டேன். பட் ஹியர் இஸ் த கான்செப்ட் என்ன அப்படின்னா, அது மட்டும் நான் ஒன்று சொல்லிடுறேன். என்ன கான்செப்ட்னா, லைக் கிளாட் வந்து பேசிக்லி பிடிஎஃப் ரீடரு, டெக்ஸ்ட் ரீடருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் லைக் நீங்கள் டீப்சிக் யூஸ் பண்ணிங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி லாஜிக்கல் திங்கிங்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ கோடு வந்து பாருங்கள் 402 அடிக்குது. ஸோ அப்கிரேட் டு பெய்டு அக்கௌண்ட் சொல்கிறாங்க. பட் நம்மக்கிட்ட இப்போ காசு இல்லைன்ட்டு இல்லை. எதுக்கு நம்ம இதை காமிக்கணும், லைக் காசு போட்டு திருப்பி. ஸோ ஆல்மோஸ்ட் நான் இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன் காய்ஸ். ஸோ தட் இஸ் ரியலி ஸோ பவர்ஃபுல். நம்ம வேணால் இங்கே ஒரு லாஜிக் வேணால் எழுதிக்கலாமா? என்ன லாஜிக் எழுதலாம் அப்படின்னா, ஸோ இப்போ ஏஐ வந்து இந்த மாதிரி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணிக்கலாம். லைக் என்ன பண்ணலான்னா, இஃப் ப்ரிஃபர்ட் ஆர்டர் சொல்லி போட்டுக்கலாம். சரியா, ப்ரிஃபர்ட் FERRED ORDER. ஏன்னா லைக் நீங்கள் வந்து என்னடா இது நம்ம பில் பண்ணோம் ஒர்க்கே ஆகல கடைசியில் இந்த ஏஐனால நீங்கள் வந்து லைக் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் போயிடக்கூடாது. 0402 அண்ட் ப்ரிஃபர்ட் ஆர்டர் இதுதான் ரைட்டா. 681 அண்ட் 357 கரெக்டாக இருக்குமா? ஓகே, கமா யூஸ் பண்ண மறந்துட்டுனா சாரி. கமா 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 இதான் ப்ரிஃபர்ட் ஆர்டர். 402 681 அண்ட் 357 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு ஏபிஐ, இந்த மாதிரி பேமெண்ட் எரர் அடிக்குது, அந்த மாதிரிலாம் அடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ப்ரிஃபர்ட் ஆர்டரில் டாட் ஃபைண்டு, ஓகே, இட் வில் கோ அண்ட் ஃபைண்ட் த நம்பர்ஸ் அண்ட் ஈச் நம்பர். ஸோ இட் இஸ் கோயிங் டு லுக் ஃபார் அ போர்ட் ஆஃப் ஐ அண்ட் இஃப் தட் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா we have to return null. ஓகே, ஸோ தட்ஸ் இட் guys, வெரி சிம்பிள். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகணும், பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், லைக் கிளிக்கு குட்டு கிளிக்கு அண்டு இப்போ இது வந்து ஏஐ மூலியமாக ஒர்க் ஆகல. சரியா, நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரியாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணி விளையாடலாம். ஜஸ்ட் நான் ஒரு ப்ரிட்டன் பண்ணியிருக்கேன் ஏஐ மாதிரி விளையாடு அப்படின்னு சொல்லி. ஒன்ஸ் இப்போ ஏஐ வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, சரியா, ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 0 wins now, ஏஐ ஆல்சோ ஒன்ஸ் wins. ஸோ திஸ் இஸ் ஸோ பவர்ஃபுல் guys. So please practice this complete code. If you have any doubt, and you can give the things in the comment box. Okay, so I will try to reply. And also coming Sunday we have a live session guys, so please don't forget to join. Try to join, so that will change your life entirely, and how to think as a coder அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணலான்னு இருக்கோம். I hope this really help for you, and I'm just going to delete this API key. Okay, ஸோ இந்த API key வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நான் delete பண்ணியாச்சு. ஸோ you have to create API and give some name here. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஏபிஐ கீ வந்து உங்களுக்கு காமிக்கும். அதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து லைக் யூஸ் பண்ணிக்கலாம் guys. எனக்கு தெரில ஏன் வந்து .envலேருந்து லைக் ஆக்சுவலி வரல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் ஏதாச்சும் எரர் இருக்கும், மிஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் அதை நான் ஃபிக்ஸ் பண்ணல, பிகாஸ் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓப்பன் ரவுட்டரில் டேரெக்டாக கீயை பாஸ் பண்ணியிருக்கேன் பேரில். நீங்களும் அந்த மாதிரி வேணும்னா நீங்களும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் ஃபைன் ஒன்லி ஃபார் லைக் திஸ் ஒன். ஏன்னா பிகாஸ் இதை ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ண முடியாது. பிகாஸ் ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணிங்கனாலுமே காசு கட்டுற மாதிரி இருக்கும் ஏபிக்கு. யாருக்காச்சும் ஓகே அப்படின்னா நீங்கள் ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். பட் we did guys. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிக் டாக் டை with the AI. So that is so powerful with DeepSeek and also Claude, right? So play பண்ணி பாருங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. I hope this video is really helpful to understand the logics and also the AI models, how it works, how the AI models thinks. And really thank you guys for watching this video, and please don't forget to put a like and subscribe, and also get add the notification button, because then only whenever I put a video you'll get a notification. அதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை சொல்லணும்னு சொல்கிறாங்க, அதனால சொன்னேன். ஸோ ப்ளீஸ் கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல தான் என்னோட இதுவே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், பாய் கைஸ்.